சசங்கச்சக்கரலாஞ்சனஸ்ய துர்ध्वपुण्ड्रमण्डितस्य कण्ठलग्नसत्तुलस्य नर्घपद्ममालिकः सितान्तरीयसूत्तरीययज्ञसूत्रशोभितः ममाविरस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वरः श्रीशैलाभिजनाम्बुराशिशशिनं श्रीकृष्णतातात्मजं श्रीशैलान्वयदेवनाथसुर्यः प्राप्तागमान्तद्वयं पादाब्जे नरसिंहतातय गुरोः न्यस्तात्मरक्षाभरं विद्वद्वृन्दचकोरचन्दिरमहं रामानुजार्यं श्रये रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि कमप्यनवधिं वन्दे करुणावरुणालयं वृषशैलतटस्थानां स्वयं व्यक्तिमुपागतम् अहमस्मि अपराधचक्रवर्ती करुणे त्वं च गुणेषु सार्वभौमी विदुषीं स्थितिमीदृशीं स्वयं मां वृषशैलेश्वरपादसात्कुरु त्वम् அகலகில்லே நிலையுமென்ன அலர்மேல் மங்கை உரமார்வா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. பாகவதோத்தமர்களுக்கு அடியனுடைய பிரணாமங்கள். இன்றைய தினம் ஏகாதசி சாட்சாத் விஷ்ணு திதியாகவும் அதே ரீதியில் சனிக்கிழமை கூட இன்றைக்கி ஸ்திரவாசரம். அதனால் திருவேங்கடம் சனிக்கிழமைன்னா திருவேங்கடமுடியான் தான் நமக்கு ஞாபகம் வருவார். இந்த மகோத்சவ விஷயமாக அவருடைய குமாரர் சாய்ச்சார். நைத்ருவான்வய சம்பூதம் நைத்ருவான்வய சம்பூதம் கிருஷ்ணமார்ய புதோத்தமம் பிரசித்தம் புருஷம் வந்தே சதமான சுநாயகம். நைத்ருவான்வய சம்பூதம் கிருஷ்ணமார்ய புதோத்தமம் பிரசித்தம் புருஷம் வந்தே சதமான சுநாயகம். இது அவருடைய சதமான மகோத்சவம். அவர் ரொம்ப பிரசித்த புருஷர். இது அதாவது இந்த மாதிரி ஒரு மகோத்சவத்தை ஏற்பாடு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். யோஜகஸ்தத்ர துர்லபகா அப்படி ஒரு வாக்கியம். யோஜகா தத்ர துர்லபகா. நம்ம எல்லாம் நினைக்கலாம், அதை நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஆற்றுலே இது பண்ணிடலாம் அது பண்ணிடலாம் நம்ம சொல்லுவோம், ஆனால் அதை நடத்தி காண்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆற்றுக்காரர் வந்து இதெல்லாம் பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்லுவாள். நீங்கள் வந்து பண்ணாதானே தெரியும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாடே. சொல்கிறது ரொம்ப சுலபம், செய்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த சுவாமி சுதர்சனாச்சார், மாடபுழி சுதர்சனாச்சார் ரொம்ப, அதாவது 5 நாள் இந்த ஆற்றுல வேத கோஷம், அதாவது அந்த ஊரில் வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளைக்குழா விளையாட்டொலியுமரா திருப்பேரையில் சேர்வன் நான் என்று ஆழ்வார் சாதிக்கிறபடி அந்த ஒலி இருந்தால் எல்லா விதமான தீமைகள் நீங்கும். நாம் அது பண்ணுறதில்லை. அதாவது நித்தியபடியே வேத கோஷம் இருக்கணும், நித்தியபடியே பிரபந்த கோஷம் இருக்கணும், நித்தியபடியே ஸ்தோத்திர கோஷம் இருக்கணும். அந்த கோஷையினால் எல்லா விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லி நம்ம சம்பிரதாயம் சொல்லுகிறது. அடியரை பற்றி இந்த சுவாமி ரொம்ப அதிகமாக அதிசயோக்தி அலங்காரம்னு சொல்லுவாள். சம்ஸ்கிருதத்தில் அலங்காரங்களை அதிசயோக்தி இல்லாத விஷயத்தை வந்து ரொம்ப அதிகப்படுத்தி சொல்லுவது. அதனால் அடியேன் சிறிய ஞானத்தன். அதனால் எனக்கு எந்த விதமான யோக்கியத்தையும் இல்லை. பெரியவா ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினால யதாசக்தி யதாமதி யதா காலம் அடியன் வந்து விஞ்ஞாபனம் பண்ணுறேன். இதில் 3 விதமான விஷயத்தை சொன்னார். ஒன்று சதமான மகோத்சவம். தயாசதகம் அவதாரமாகி கிட்டத்தட்ட 750 வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த தயாசதகம் ரெக்கார்டிங் பண்ண அந்த மணிகிருஷ்ண சுவாமி, டாக்டர் மணிகிருஷ்ண சுவாமி, லோகத்தில் என்னன்னா பல இடத்துல இவர் யார் அப்படின்னா இவர் தான் பங்கஜா ஆத்துக்கார் அப்படின்வார், இவர் தான் சுலோச்சனா ஆத்துக்கார் அப்படின்வார். அவரை பற்றி சொல்ல மாட்டான்.
அந்த மாதிரி கிருஷ்ணசுவாமி அவருடைய பெருமை தெரிஞ்சுக்கிட்டா மணிகிருஷ்ண சுவாமி தான் எல்லா இடத்துலையும் பிரசித்தி, ரொம்ப பிரசித்தி. மணிகிருஷ்ண சுவாமி அப்படி தான் சொல்லுவாள். அது மாதிரி அந்த மாமி வந்து 50 வருஷம் என்ன 1976 இந்த தயாசதை ரெக்கார்ட் பண்ணால் நீங்கள் கேட்குறங்களோ இல்லையோ, சனிக்கிழமை அதாவது திருவேங்கடமுடையாருடைய திவ்ய சந்நிதியில் ஒரு ரெக்கார்டு காத்தால் 7-8 மணிக்கு ரெக்கார்டு நடுவில் நின்று போயிடுச்சு. அதனால் மறுபடியும் அதை வந்து கவர்னர் ரங்கராஜன் நீர்தான் போனதில் பிரார்த்தனை பண்ணி மறுபடியும் இப்போது 12 மணிக்கு போடுறாளா. அதான் அது ரொம்ப ஆச்சரியமாக வந்துட்டுருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும். நான் வந்து 4லேருந்து 5:30 அப்படின்னா இதுவாக சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்டு. 71வது ஸ்லோகத்தில் 108வது ஸ்லோகம் வரலும் சொல்லணும். இது வந்து ஒரு ஸ்லோகத்தை 1.5 மணி நேரம் சொல்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 40 ஸ்லோகத்தை நான் எப்படி 1.5 மணி நேரம் சொல்லுவேன்னா அதில் 1/2 மணி நேரம் போயிடுது. 1/2 மணி நேரம் இன்ட்ரடக்ஷன்லேயே போயிடுது, உபோத்காதத்துலேயே போயிடுது. இது அதாவது யாருக்குமே அந்த மைண்டானது, அவர் அட்வொகேட் சார் கூட இருக்கார், பார்சாரதி சுவாமி இருக்கார், அந்த மைண்டு 1 மணி நேரம் அப்புறம் வேலை செய்யாது அவ்வளோ. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே இது போயிடும். ஆனாலும் இந்த தயாசதக விஷயமாக சுவாமி தேசிகன் இப்பேற்பட்ட ஒரு டைட்டில் கொடுத்தார். தேசிகன் சம்பிரதாயத்தில் இருக்கிறது நாம் பண்ண பாக்கியம், நாம் பண்ண புண்ணியம். இதெல்லாம் சுகிருத விசேஷம் சொல்லலாம். அதாவது ராமானுஜருடைய பரம்பரையில் நாமெல்லாம் இருக்கிறோம், அதுவும் நம்முடைய சுகிருத விசேஷம்தான். அப்போ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நாமெல்லாம் பிறந்திருக்கோம். இதெல்லாம் இருக்கும். இதில் தயாசதகத்தை பற்றி 2 நாள் அதனுடைய இன்ட்ரடக்ஷன்லாம் நீங்கள் கேட்டங்கோ. அதனால் நான் அதை ஒன்றும் இன்ட்ரடக்ஷன் ஒன்றும் சொல்கிறதில்ல, டைரெக்டாக விஷயத்துக்கு வரேன். இதில் முதல்ல சொல்கிறப்பா மொத்தம் 10 இதுவாக இருக்குது, 108 ஸ்லோகம். எங்கேயுமே 108 அப்படின்னா தயா சதகம் 100, அதே மாதிரி பாதுகா சகசிரம் 1000. ஆனால் எல்லா இடத்துலையுமே ஒரு 8, 2, 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அவளுடைய அந்த எம்பெருமானுடைய குணானுபவங்களை அவர்கள் அனுபவித்து அதோட நிறுத்த முடியாத எக்ஸ்டென்ஷன், அதுதான் எக்ஸ்டென்ஷன். ஆற்றுல கூட தப்பாக நினைக்க வேண்டாம், ஆற்றுல கூட நித்தியப்படி அந்த அவள் தான் நித்தியப்படி குழம்பு பண்ணுறா, அதே 2 பேர் தான் குழம்பு பண்ணுறா. அதான் இப்போ எக்ஸ்ட்ராவே இல்லை எங்கேயுமே. கரெக்டாக கச்சிதமாக அந்த 2 பேருக்கு ஒரு 2 கிளாஸோ கீஸோ பண்ணிவிட்டு நிறுத்திடுவா. யாருன்னா வந்தால் கூட அப்புறம் தான் பண்ணணும், யாரும் வரதும் இல்லை வச்சுக்கோங்க. அப்போ போடச்சே என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் உப்பு போடுறா, அவளை தான் நித்தியப்படி இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் போடுவாள். அதில் திருப்தியே வர. அதே குழம்பு பொடி போடுவாள், அதுலேயும் அந்த மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் போடலாம். இவாக தான் பண்ணுறா, நித்தப்படி தலை இவாக தான் பண்ணுறா. ஆனாலும் அந்த மாதிரி ஆழ்வார்களுடைய பிரபந்தத்தில் நம்மாழ்வார் திருவாழ்மொழி அனுகிரகம் பண்ணார். 1000 பாசுரம் சொல்கிறோம், ஆனால் 1102 பாசுரம். அது ஏன் 2 பாசுரம் எக்ஸ்ட்ரா வருது? கரெக்டாக நிறுத்திடலாமோ இல்லையோ அப்படின்னா அதனுடைய அனுபவ பரிவாகம். அதே மாதிரி தயா பிரவாகம். அந்த தயா பிரவாகத்தில் சுவாமி தேசிகன் அதாவது திருவேங்கடமுடையானுடைய ஸ்வரூப ரூப குண விபவங்கள் என்ன இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் இந்த ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசிகன் கொட்டிட்டார். இதில் விருத்தங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். அனுஷ்டுப் சந்தஸ்லேருந்து ஆரம்பிக்கிறார். அனுஷ்டுப் சந்தஸ்ன்றது வைதிகமான சந்தஸ். அதாவது இவர் இருக்கார், எனக்கு அது ஒரு சப்போர்ட், எதனா தப்பு சொன்னால் எடுத்து கொடுப்பேன். அதனால் சப்ஜெக்டில் அதே மாதிரி வைதிகன் சந்தஸ் அப்படின்வார். அந்த வைதிக சந்தஸில் தான் முதல்ல ஆரம்பித்தார் சுவாமி தேசிகன். பிரபத்யே தம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானுகம்பயா இக்ஷுசாரஸ்ரவந்தியவை என்மூர்த்தியா சர்க்கராயுதம் சொல்லி இதுக்கு அனுஷ்டுபேன சந்தஸா, அனுஷ்டுப் அப்படின்னு சந்தஸ். இந்த அனுஷ்டுப்பில் 32 எழுத்துகள் இருக்கும். முதல் அது 4 பாதம், 1 2 3 4, ஒவ்வொரு பாதத்துலேயும் 8 எழுத்துக்கள் இருக்கும். மொத்தங்கள் வந்து 32. இதுக்கு தான் கிரந்தம் அப்படின்னு. 32 எழுத்துக்களோட கூடின ஒரு விஷயத்துக்கு தான் கிரந்தம் அப்படின்னு பேர். நம்ம கிரந்தம்னா புஸ்தகம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் கிரந்தம் பேர். அது மாதிரி இது அனுஷ்டுப் சந்தஸ்லேயே ஆரம்பித்து 10 சந்தஸில் 10 விருத்தத்தில் மீட்டர்ஸ் தானே அதுக்கு இங்கிலீஷில் மீட்டர்ஸ். அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் சுவாமி தேசிகன் எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி இப்போ அயக்ரீவ ஸ்தோத்திரம் இருக்குது, அதில் 32 33 சந்தேகம் இருக்குது. 32 வச்சுட்டோம்னா
32 பிரம்ம வித்யல், அந்த பிரம்ம வித்யைகளுக்கு தகுந்தா போல சுவாமி தேசிகன் பண்ணிருக்கேன். அதே மாதிரி நம்மாழ்வாருடைய 1000 பாசுரம், ஒவ்வொரு 10 பாசுரம், ஒவ்வொரு 10 ஸ்லோகத்துக்கும் 100. அதாவது நம்மாழ்வாருடைய முதல் சதகம், த்விதீய சதகம், திருத்தீய சதகம், இந்த மாதிரி நம்ம பெரியவாள்லாம் எழுதியிருக்க. ஏபி கோபாலாச்சார் சுவாமி, கோழியார சடகோபாச்சார் சுவாமி, இவாள்லாம் உங்களுக்கு ரகசியம் சொல்கிறேன். எங்கிட்ட தெலுங்கு புஸ்தகம் தான் இருக்குது. அதாவது தெலுங்கு, நாங்களாம் தெலுங்கு படித்தா ரொம்ப வழக்கம். அதில் தெலுங்கு புஸ்தகத்தில் கோழியார சடகோபாச்சார் சுவாமி, அந்த சுவாமி தெலுங்கில் ஆச்சரியமாக, கிளுப்தமாக, ரொம்ப சாரபூதமாக, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வியாக்கியானம் எழுதியிருக்கார். அதை முன்னிட்டு தான் நம்ம சொல்லுவோம். அதான் பெரியவா நிறைய பேர் வியாக்கியானங்கள்லாம் எழுதியிருக்கா. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ரசானுபவம் முக்கியம். என்னன்னா கிரந்த உள்ளே போகக்கூடாது, ரொம்ப உள்ளே போகக்கூடாது. நமக்கு எந்த மாதிரி ஆனந்தம் வருது. அதனால தான் சாகித்யம் படிக்கிறவாள்ல அவங்கெல்லாம் சாகித்யந்தான். அதில் காவியம், இது கூட ஒரு காவியம், இது கூட ஸ்தோத்திர காவியம். இந்த ஸ்தோத்திர காவியத்து பிரயோஜனம் என்ன அப்படின்னா, காவியம் யசஸே அர்த்தகிருத்தே வியவஹார விதே சிவேதரக்ஷதையே சத்யா பர நிர்வத்தையே காந்தா சம்மிதத்தையோபதேசயுஜே அப்படின்னு சொல்கிறான். ஒரு காவியத்தை படித்தா யசஸ் கிடைக்குமா, அதாவது கீர்த்தி. எப்பயோ 750 இயர்ஸ் பிஃபோர் சுவாமி தேசிகன் எழுதினார். இன்னைக்கு கூட அந்த கீர்த்தி நாம் இன்னைக்கு கூட அந்த அதாவது கிரந்தத்தை பார்த்துட்டே இருக்கோம். அதே மாதிரி அர்த்தகிருத்தே, அர்த்தகிருத்து அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது. அந்த காலத்தில் ராஜாக்கள் பண்டிதர்களை ஆஹ்வானம் பண்ணி அவர்களுக்கு அவருடைய கவிதைகள் என்ன இருக்கோ அதுக்கு அக்ஷர லட்சம், ஒரு அக்ஷரத்துக்கு ₹1,00,000 கொடுத்துருந்தார். அதாவது அதுக்காக பொற்காசுகள்லாம் கொடுத்துருந்தார். இப்போ என்றதே, இப்போ நம்ம என்ன வேண்ட மிஷின் இருக்குது, எல்லா இடத்துலையும் மிஷின் இருக்குது. நமக்கு ஒன்றும் கைக்கு எந்த விதமான எக்ஸசைஸே இல்லாமல் இருக்குது. சாப்பிட்றதும் கையில் பீசி சாப்பிட்றது இல்லை, அதை கூட ஸ்பூனால் அப்படியே சாப்பிட்றோம். எதுக்கும் எக்ஸசைஸ் இல்லை. ஆனால் வாக்கிங் போகிற எல்லா உடம்பும் இருக்கும். எல்லா உடம்பும் இருக்குன்னா காரணம் என்ன? பெருமாள் இந்த சரீரத்தை கொடுத்ததே எதற்காக? விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதிதம். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோபஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சய அச்சுத கதாக ஸ்ரோத்ரத்வயத்துவம் ஸ்ருணு அப்படின்னு சொல்லி குலசேகராழ்வாள் சொல்கிறாலே, இந்த நாக்குக்கு வேலை கொடுக்கணும், கைகளுக்கு வேலை கொடுக்கணும், கால்களுக்கு வேலை கொடுக்கணும், மூக்குக்கு, அதை காதுகளுக்கு, எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கணும். அப்போ தான் சரீரம் திருடமாக இருக்கும். அது நம்ம பண்ணுறதில்லை. அதனால் இப்போ என்னாச்சுன்னா, சுவாமி தேசிகன் இந்த மாதிரி 108 ஸ்லோகங்களை இங்கே விசேஷமாக அனுகிரகிச்சிருக்கார். ஏதோ சொல்கிறது, ஏதோ டாபிக் மாறிடுச்சு. இப்போது அந்த மாதிரி அந்த 10 தசகம் மீட்டர், அந்த சந்தஸ் அனுஷ்டுப் சந்தஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த அனுஷ்டுப் சந்தஸை முதல்ல ஆரம்பித்தார். அதே மாதிரி இப்போ அடியேனுக்கு கொடுத்த 71வது ஸ்லோகம், இதில் ஒவ்வொரு தசகத்துலேயும் ஒவ்வொரு விஷயத்தை சுவாமி சாதிகள். அதுதான் நம்ம பார்க்கணும். நம் சம்பிரதாயத்தில் ஆச்சாரிய அனுகிரகம் பிரதானம். அதனால்தான் சுவாமி தேசிகன் குருப்யா தத்குருப்யச்ச நமோ வாகம் அதீமஹே விரடீமஹே ச தத்ர ஆத்யௌ தம்பதி ஜெகதாம்பதி. குருப்யா தத்குருப்யச்ச, எவ்வளோ சூக்ஷ்மமான விஷயம் பாருங்க. லோகத்தில் என்ன பண்ணுவான்னா, ஏன் ஆச்சாரியர் அப்படின்னு சொல்லி அவரை சேவிப்பார். அவருக்கே ஆச்சாரியர் பக்கத்தில் இருப்பார், அவரை சேவிக்க மாட்டான். எனக்கு என்ன சம்பந்தம்னா, ஏண்டாப்பா அவரால் தான் உங்கள் ஆச்சாரியருக்கே இவ்வளோ ஞானம் வந்தது, அதை விட்டுட்டு நீ உங்கள் ஆச்சாரியர் எங்கள் ஆச்சாரியர் எங்கே பத்திரம் சேவிச்சுட்டே இருப்பா. அவருக்கு ஆச்சாரியர் சேவை. இதுதான் நம் சம்பிரதாயம். அதனால்தான் பாஷ்யக்காரர், யாமுனாச்சாரியருக்கும் பாஷ்யக்காரருக்கும் சம்பந்தமே இல்லை, ஆளவந்தாருக்கும் பாஷ்யக்காருக்கும் சம்பந்தமே இல்லை. அவருடைய சரம திருமேனியை பாஷ்யக்கார் சேவித்து அதுக்கப்புறம் இந்த 3 விரல் அந்த கதெல்லாம் போட்டோம். ஆனால் யாமுன முனியருடைய சிஷ்யர்கள் பெரிய திருமல் நம்பி, அதே மாதிரி திருக்கோட்டியூர் நம்பி, பெரிய நம்பி, திருமாலை ஆண்டான், திருவரங்க பெருமாள் அரையர், பஞ்சாச்சாரிய பதாஸ்ரயா அப்படின்னு சொல்லுவார். அவர்களிடத்துல தான் சுவாமி பாஷ்யக்காரர் எல்லா விதமான ஒரு வித்தியைகளும் கற்றுண்டார். அதனால்தான் ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் எழுதும்போது எத்பதாம்போருஹத்யான வித்வஸ்தா அசேஷகல்மஷா வஸ்துதா உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம். அந்த யாமுன முனிக்கு தான் என்னென்னா,
யாமுனாச்சாரியர் தான் காஞ்சிபுரத்தில் அந்த வரதனை பார்த்து யஸ்ய பிரசாத கலையா பதிரஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேரஜ பக்தி மூகா அப்படி ஒரு ஸ்லோகத்தினால, ஓ எம்பெருமானே, வரதராஜனே, தேவப்பெருமாளே, இந்த குழந்தை இருக்கே, பிரம்மவர்ச்சஸோடு இருக்கிற இந்த குழந்தை இருக்கே, இந்த குழந்தை ஜெகதாச்சாரியனாக ஆகணும்னு சொல்லி அந்த காலத்தில் யாமுன முனி அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணத்தினால்தான் இன்றைக்கி பகவத் பாஷ்யக்காரர் எம்பெருமானார் நமக்கு எல்லாருக்குமே மகதாச்சாரியராக இருக்கிறார். அதனால தான் நம் சம்பிரதாயம் ராமானுஜ சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாமே வந்தது. அவ்வாறாக இங்கே முக்கியமாக குருபியா தத்குருபியஸ்ட் நமோபாகமதிமேன்னு சொல்லி முதல்ல சுவாமி தேசிகன் அச்சேதனமாக இருக்கக்கூடிய பர்வதத்துக்கு நமஸ்காரம் பண்ண. ஏண்டாப்பா, நமக்கு நேர சேத்தனங்களாக இருக்கக்கூடிய பிராணம் இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்களுக்கே நம்ம நமஸ்காரம் பண்ணுறதில்ல, ஒரு வஸ்துக்கு போய் நமஸ்காரம் பண்ணுறோமே, அதுக்கு போய் பிரணாமங்கள் பண்ணுறோமே, என்னடாப்பா அப்படின்னார். இது சாமானியமான மலை இல்லை, இது தயா பிரவாகம். எம்பெருமானுடைய ஸ்ரீனிவாச தயா பிரவாகம் தான் இந்த பர்வதமாக நமக்கு தோன்றுகிறது, அதே மலை. அதனால்தான் ஆழ்வார்கள் குன்றமேந்தி குளிர் மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்தபிரான் பரன் சென்னுசேர் திருவேங்கடம் மாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயும். பல பேர் அதாவது இந்த காலத்தில் இன்னும் ரொம்ப தரிசனம் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பல பேர் கேட்டே இருப்பா, சுவாமி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பெருமாளை சேவிக்கவே முடியல, அங்கே போயிட்டு தள்ளிடுறா சுவாமி, கண்ணால் சேவிக்க முடியலன்னா நீ கவலையே, அவர் சேவிச்சுட்டார் அப்படின்னா பாகவதர்கள் விஷயத்தில் எம்பெருமானுக்கு அவ்வளோ ஈடுபாடு. அதனால் எம்பெருமான் தன்னுடைய பக்தன் சென்னையிலேருந்தோ இல்லை சிங்கப்பூர்லேருந்தோ வந்திருக்காருன்னா அங்கே எப்பொழுது தன் ஆற்றுலேருந்து 2 அடி வைக்கிறானோ இந்த பக்தன் எம்பெருமான் 10 அடி முன்ன அனுகிரகிச்சு. அதனால் ஆற்றுல இருந்துட்டு அந்த எம்பெருமான் நச்சுண்டா போகிறோம், அங்கே தான் போய் சேவிக்கணும் அப்படின்றல. சுவாமி தப்பிச்சுக்கிறீங்களா நீங்கள், டிக்கெட்டு நீங்கள் உங்களால் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லி அப்படி நினைக்காதங்க. ஆனால் நம்மளால் என்ன முடியுமோ, எந்த பெருமாளை சேவிக்கிறோமோ அந்த பெருமாளை திருவேங்க முடியான்னு சேவிச்சோம். ஆழ்வார்கள் நம்மாழ்வார் எங்கேயாவது சேவிச்சாரா? சேவிக்கலையே. அவர் சேவிக்கலையே, அது எம்பெருமான்கள் அவரை சேவிச்சு. அவனே எல்லா எம்பெருமானும் ஆழ்வாரை அனுகிரகம் பண்ணார். அந்த மாதிரி இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம், அதுதான் திருவரங்கத்தமனார் சாய்க்கிறார். இந்த மாதிரி அப்பேற்பட்ட அந்த தயாசதகத்தில் முதல்லையே விகாகே தீர்த்தபகுடாம் சீதலாம் குரு சந்ததி ஸ்ரீனிவாச தயா அம்போதி பரிவாக பரம்பரா கிருத்தினா கமலாவாச காருண்ய ஏகாந்தினோ பஜே தத்தே யத் சூக்தி ரூபேட திரிவேதி சர்வயோக்கியதாம் பராசர முகான் வந்தே பகீரதனையே ஸ்திதான் கமலாகாந்த காருண்ய கங்கா பிளாவிதமன். பாருங்கோ, என்ன மாதிரி ஒரு அழகான சீக்வன்ஸ். இந்த காலத்தில் செல்ஃபோனில் அது என்ன சொல்லுவா, ஜெமினி வந்திருக்கு, அதே மாதிரி சாட் பிடி வந்திருக்கு, அப்படி போட்டால் எல்லாம் வந்துடுது. ஆனால் நிறைய தப்பாக வரும். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, நான் ட்ரெயினில் வச்சேன், நான் புஸ்தகம் இப்போ தான் பார்த்தேன், நான் என்ன சொல்கிறதுல ட்ரெயினில் வச்சே ஏதோ ஒரு இது வந்தது. அதாவது ஆழ்வார்களுடைய அந்த அருவிகள் எங்கெங்கே வர்ணிச்சிருக்கார் திருவேங்கட மாமலை அப்படின்னு பிரபந்தம் தெரிஞ்சாலும் போட்டு பார்க்கலான்னு பார்த்தா அதில் 4 பாசுரங்கள் எதுவும் ஆழ்வார் பாசுரம் இல்லை, எதுவும் ஆழ்வார் பாசுரம். ரொம்ப அநியாயம். நான் அது பார்த்த உடனே அசுமை வெரி ராங் அப்படின்னு நினச்சது. அப்புறம் அந்த ஜெமினி சொல்லிது, எஸ் வி ஆர் நாட் ஃபைண்டிங், ஏதோ போட்டுட்டு. அதனால் ஒத்துக்கிறது. அதனால் ஜாகிரதையாக இதெல்லாம் நம்பவே கூடாது. நம்ம பெரியோருடைய புஸ்தகங்கள், பிராச்சீன புஸ்தகங்கள், நம்ம ஆற்றுல பழைய புஸ்தகமே வச்சுக்கூடாது. பசங்க என்ன பண்ணுறாப்பா, செல்லு பிடிச்சிடுதுப்பா, எல்லாம் தூக்கி போடுப்பா அப்படின்றா. ஆனால் நம்ம நம்ம ஐபேடு செல்ஃபோன் பார்த்து பண்ணுறமே அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. நம் புஸ்தகம் இது புஸ்தகம் சாக்ஷா சரஸ்வதி ரூபம். அந்த மாதிரி அவர் முதல்ல ஆச்சாரிய கோஷ்டியை வணங்குற சுவாமி தேசிகன். அந்த மாதிரி கொண்டு வந்து
இந்த 71வது ஸ்லோகத்திலேருந்து 80வது ஸ்லோகம் வரலும் பிரபத்தி, அதாவது சரணாகதி. நம்ம சம்பிரதாயத்தில் சரணாகதியானது ரொம்ப முக்கியம். அதில் ஒரு வேடிக்கையாக சொல்லுவா, இந்த பக்திக்கும் சரணாகதிக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்ற 2 உபாயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது தான். பெருமாளை அடையணும்னா 2 உபாயங்கள் அவரே நமக்கு காண்பிக்கிறார். ஒன்று பக்தி உபாயம், 2வது பிரபத்தி சரணாகதி. இந்த பக்தியானது கஷ்ட சாத்தியம், நம்மளால் அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அந்த பக்தியை 9 விதம்: ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்மநிவேதனம் இது பும்சார்ப்பிதா விஷ்ணோஹோ பக்திச்சேர் நவலக்ஷம். எவ்வளவு அந்த எம்பெருமானுக்கு நம்ம இடத்துல இந்த கலியுகத்தில் இருக்கின்ற எல்லாரையுமே உஜ்ஜீவனம் பண்ணணும்னு சொல்லி எம்பெருமான் நமக்கு பலவிதமான மார்க்கங்களை அனுகிரகிச்சிருக்கான், பக்தி மார்க்கங்களை அனுகிரகிச்சிருக்கான். கண்ணு தெரியாது, சாஸ்திரத்தில் நீ பெருமாளை சேவிச்சாதான் உனக்கு பாவம் போயிடும்னா அவனால் சேவிக்க முடியும். கண்ணால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஒருத்தனுக்கு காது செவிடு, நீ பெருமாளுடைய குணகீர்த்தனத்தை கேட்டாதான் உனக்கு பாவம், உனக்கு எல்லா பாவங்களும் நீங்கும் அப்படின்னா அவனால் கேட்க முடியாது. ஒருத்தன் ஊமை, பாட முடியாது, அதனால தான் கீர்த்தனை பண்ண முடியாது. அதனால தான் ஸ்ரவண பக்தி, கீர்த்தன பக்தி, ஸ்மரண பக்தி. ஒன்றும் வேண்டாம், ஸ்மரணம். பிரஹ்லாதன் ஸ்மரணம் பண்ணிட்டே இருந்தான், எப்பொழுதுமே எம்பெருமானுடைய ஹரிநாம ஸ்மரணம் பண்ணிட்டார். நாமஸ்மரணாத் அந்யோபாயம் நஹி பஷ்யாமோ பவதரணே ராமஹரே கிருஷ்ணஹரே சதானுவதாமி ஹரே அப்படின்ற நாமஸ்மரணாத் அந்யோபாயம். அதனால தான் எவ்வளவோ நம்ம ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளும் பார்த்தோமானால் நமக்கு டென்ஷனே வராது. அவாவா பல பேர் பெருமையாக திவ்யதேச யாத்திரை பண்ணுறான். நாங்கள் இங்கே போயிட்டு வந்தோம், நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம், அந்த பெருமாளை சேவிச்சோம் அப்படின்றா. இது ஒரு இதுவாக போயிடுச்சு, இந்த காலத்தில் ட்ரெண்டாக போயிடுச்சு. அதாவது ஒரு காலத்தில் பிக்னிக் போகிறா போல் திவ்யதேச யாத்திரையை பிக்னிக்காக போயிடுச்சு. அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். பல பேர் நான் அதெல்லாம் சேவிச்சுட்டேன் சுவாமி, 108 106 ஆயிடுச்சு சுவாமி அப்படின்றா. எவ்வளோ பக்தி இருக்குதுல. பெருமை போயிட்டு வாங்க வாங்க வாங்க, இந்த பெருமாள் சேவிச்சுமா, அந்த பெருமாள் பேரே தெரியா, அவள் ஐஷும் போவா, நான் கை கூப்பிடா ஆயிடுத்து, இந்த திவ்யதேசம் ஆயிடுத்து. இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஆற்றுல உட்காந்து ஒரு புஸ்தகத்தை எடுத்துட்டு இந்த எம்பெருமான் திவ்யதேசத்து எம்பெருமானுடைய திருநாமம் என்ன, அந்த அதாவது இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம் என்ன, இந்த புஷ்கரணி என்ன, எந்த மகர்ஷிகளுக்கு இவர் அதாவது சாட்சாத்கா, இதெல்லாம் நம்ம பார்த்தா போதும். அந்த மாதிரி படித்தாலே போதும். அப்பேற்பட்ட ஒரு இது நமக்கு வேணும். அதனால்தான் பெரியாழ்வார் சொல்கிறார், அவர் யசோதையுடைய லீலைகள் அவர் பார்த்ததில்லை, ஆனால் யசோதை இந்த மாதிரி கிருஷ்ணனுடைய லீலைகளை யசோதை அனுபவிச்சிருக்கார். அந்த அனுபவத்தை இவர் பார்க்கலை, ஆனாலும் இவரே மனசில் நினச்சிண்டு யசோதா பாவனா பாவித்தராய் அத்தனை பாசுரங்கள் எழுதி. வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில் எண்ணெய் சொன்னோம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முத்தும் கலந்தடராயித்தே ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தார் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்டன் என்ன ஆடுவார்களும் ஆய்த்தாய்ப்பாடிய ஏன்பா திருக்கோட்டியூரை எதுக்கு எடுத்தார்? அவர் பிறந்ததுமோ மதுரா நாமநகரி புண்ணியா பாபஹரி சுபான்னு மதுரா நகரத்தில் பிறந்த ஏஷ நாராயண ஸ்ரீபான் அப்படின்னு சொல்லுவா. திருக்கோட்டியர் போய் எடுக்கிறார். என்னப்பா அப்படின்னா, அல்வழக்கொன்னுமில்லா அணிகோட்டியர்கோர் அபிமானதுங்கன் செல்வனை போல திருமாலே. அந்த செல்வநம்பிகள் வித்வத் பூர்ணர் அந்த கவிதா இவர் இந்த மாதிரிலாம் பண்ணார். இது இருக்கட்டும். இந்த மாதிரி ஆழ்வாருடைய அனுபவம் அதை நம்ம சேவிச்சுட்டே இருந்தால் கேட்டால் போதும். நமக்கு நம்ம அறியாமையே நமக்கு எல்லா விதமான எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிட்டும். இதில் எந்த விதமான சந்தேகமில்லை. அடியேனே பல தடவை மலைக்கு போய் பெருமாளை சேவிக்க மாட்டேன். அந்த ஆனந்த விமானத்தை சேவிச்சுட்டு மலை ஏறுறதே நமக்கு புண்ணியம், மலையில் காலடி வைக்கிறதே நமக்கு புண்ணியம். அதனால் தானே குலசேகர ஆழ்வார் சொல்கிறார், உம்பர் உலகாண்டு ஒரு குடை கீழ் உருப்பசிதன் அம்பொர் கலையல்கொல் பெத்தாலுமாதிரியேன்
செம்பவளவாயான் திருவேங்கடமென்னும் எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனுமாவேனே. இது போகிறோம் அந்த மலையை நினச்சுண்டா போகிறோம், மலையை நினச்சுண்டா போகிறோம். வேங்கடங்கள் மெய்மேல் வினமுத்தவம் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார் வேங்கடத்துறைவார்க்கு நமஹா என்னலாங்கடமை அது சுமந்தார்கட்கே நமஹா ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. ஆத்திலிருந்து சொல்லணும். போகிறோம் அங்கே வந்து டிக்கெட்டு கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல, விஐபி கிடைக்கல, 300 ரூபாய் டிக்கெட் கிடைக்கல, ஒன்றும். ஆனாலும் பிரயத்தனம் பண்ணால் இப்போது நாம் அந்த மாதிரி எதிர்பார்க்கணும். ஒன்றுமே தெரியாத ஜனங்கள், உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, 20 மணி நேரம் 24 மணி நேரம் எவ்வளோ க்யூவில் நின்றுட்டு பண்ணுறா, பெருமாளுக்காக செய்கிறா. நான் அதான் சொல்லுவேன், விஐபி போகிறவனுக்கு காட்டிலும் விஐபியில் பெருமாளை செய்வனுக்கு காட்டிலும் இந்த மாதிரி க்யூவில் நின்றுட்டு யார் சேவிக்கிறாளோ அவர்களை தான் எம்பெருமான் அனுகிரகிப்பான். குயிக்கு தரிசனத்தில் போகிறான் பாருங்க, அது ஒன்றும் இல்லை. அதே சொல்லுவேன், 24 மணி நேரம் நம்ம ஒரு 1/2 ஹவர்லேயே 2 ஹவர்ஸில் போகிற விஐபி பிரேக் போயிட்டு வரோம். எத்தனை பெருமாள் நினைக்கிறோம், எத்தனை கோவிந்தா சொல்கிறோம், ஒரு 100 சொல்கிறோம். அவன் 24 மணி நேரத்தை ஆயிரக்கணக்கான கோவிந்தா சொல்லுவான். ஏடுகொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, ఆపద ముక్కలవాడ అనాథరక్షక గోవిందా, నమ్మాకు ఎప్పుడు దర్శనం చేయిస్తా గోవిందా, టైం అవుతాంది గోవిందా, మా పిల్లలంతా గోవిందా గోవిందా గోవిందా. గోవిందేతి సదా స్నానం, గోవిందేతి సదా జప, கோவிந்தேது சதா தியானம், சதா கோவிந்த கீர்த்தி. இந்த மாதிரி பெரியாழ்வார் அனுபவிச்சார். எம்பெருமானே, நீ எப்பேற்பட்ட ஒரு வாத்சல்யத்தை உடையும். பெருமாளுக்கு பலவிதமான, அதாவது இப்போ எனக்கு எத்தனை வீடு இருக்கு அப்படின்னா 10 வீடு இருக்குது அப்படின்னுவான். நீ எத்தனை வீட்டில் இருப்ப, ஒரு ஆற்றுல தான் உன்னால் தங்க முடியும். உனக்கு இருக்கிற இடம் இதான், அங்கங்கே போய் நீ ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே இருக்கிறமோ அங்கே சுகமாக இருக்கும். எனக்கு அது இருக்கும் பாவனை எதுவும் சாஸ்வதம் இல்லை. அதனால்தான் பெரியாழ்வார் சொல்கிறார், எம்பெருமானே உனக்கு எவ்வளவு இடங்கள் இருக்கின்றது, பரமபதம் உன்னுடைய இடம்தான், திருப்பார்க்கடல் உன்னுடைய இடம்தான், எல்லா திவ்ய தேசங்களும் உன்னுடைய இடம். அதெல்லாத்தையும் விட்டுவிட்டு நீ வந்து என் மனசில் போய் வந்துட்டிய, என் ஹிருதயத்தில் போய் நீ வந்து அதான் பள்ளி கொண்டு இருக்கிறாயே அப்படின்னு சொல்லி, பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாய மணாட நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்று என்று உனக்கு இடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினையே. என் ஹிருதயத்தில் வாசம் பண்ணுறியப்பா, இது காட்டில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி நமக்கு பக்தி இருக்கு. ஒன்றும் தேவையில்லை. இன்னைக்கு கூட சொல்ல, நான் கூட எதுக்கும் ஆசையே பட மாட்டேன். பெருமாளுடைய சங்கல்பம் இருந்தால் அவனே ஐஷன் போகிறான். ஆனால் பிரயத்னம், உத்தியமேனிக சித்தியந்தி காரியாணி ந மனோரத்தைன்னு சொல்ல பிரயத்னம் இருக்கணும். அந்த பிரயத்னம் இருந்தால்தான், அதாவது தொதேக ரக்ஷஸ்ய மம துவமேவ கருணாகர ந பிரவர்த்தய பாப்பானே பிரவர்த்தாரி நிவர்த்தய அப்படின்னு சொல்லி பெருமாளை சுவாமி தேசிகர் அந்த ஞாச தசகத்தை நித்தியப்படி நாம் அனுசந்தானம் அது பண்ணால் போதும், எல்லா பாவங்களும் நமக்கு நீங்கும். அது பெரியவா. அதனால்தான் திருவாராதனம் பண்ணுறதுக்கு முன்னே அந்த ஞாச தசகம் பெட்டியை திறந்து, அதில் சில பேர் முன்னையும் பின்னையும் பண்ணுறா, திறந்து அந்த 10 ஸ்லோகங்களையும் சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து திருவாராதனம் பூத சுத்தியெல்லாம் பண்ணும். திருவாராதனம் அப்படின்னாலும் மணி அடிக்கிறது இல்லை. ஆற்றுல கூட சொல்லுவாள், திருவாராதனம் பண்ணோன்னா அவள் எல்லாம் ரெடி பண்ணோம், அவள் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிச்சா கடைசியெலாம் ஆச்சா ஆச்சா நம்ம வச்சு இப்போ புருஷா நான் 10 நிமிஷம் திருவாரம் பண்ணு, இந்த மணி எங்களுக்கு அடிக்க தெரியாதா அப்படி. தளியாச்சா தளியாத்துக்கு 2 மணி நேரம் ஆகும், தளியாது. ஆனால் நமக்கு அவசரம், நான் ஆஃபீஸ் போனோம், ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. அந்த மணியை நான் எங்களால் அடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லுவாள். நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம், புருஷா ஒன்றும் பண்ண மாட்டேன். வாடகை எல்லாம் பண்ணோம், சந்தனா வாடகை அழைக்கணும், பூவா வாடகை பண்ணணும், திருத்துழாவை கிரகிக்கக்கூடாது. அதனால தான் புருஷா கிரகிக்கிறா. கரெக்டாக சுவாமி வந்து கரெக்டாக அந்த மாலையெல்லாம் போட்டு அப்படி டங்குனா மணி அடிச்சுட்டு ஆச்சா ஆச்சா அப்படி. அவள் எவ்வளோ உழைச்சி 2.5 மணி நேரம் உட்காந்து எனக்கு தெரியாது என்னென்ன வேணுமோ, பருப்பு குழம்பு பண்ணி, மோர் குழம்பு பண்ணி, கூட்டு பண்ணி, திருக்கணக்கு பண்ணி, எல்லாத்தையும் பண்ணி வந்தால் இந்த மனுஷன் 10 நிமிஷம் முடிச்சுட்டு போயிடும். அவளுக்கு கோவம் வருமா இல்லையா? அதனால் ஆனால் ஒன்று, பெருமாள் நம்ம சம்பிரதாயத்தில் அவர்கள் வந்து, அதாவது பொம்நாட்டிகள் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறாளே,
அதில் பாதி புண்ணியம் வளரும். பாதி இந்த காலத்து அந்த புண்ணியமே எங்களுக்கு தேவையில்லை, நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. இருக்கட்டும். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த பிரபத்தி சரணாகதி பக்தி யோகம் இருக்கே, பக்தி யோகம் ரொம்ப கஷ்டம், நம்மளால் பண்ண முடியாது. பக்தி யோகம் என்ன அப்படின்னா தைலதாராதவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபா பக்தி. அது அப்படியே தாரையாக அப்படியே இருக்கணும், கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். கான்சன்ட்ரேஷன் எண்ணெய் மாதிரி அது அப்படியே தாரை. அது வந்து உன்னால் ஒரு சொட்டு எண்ணெய் ஜலத்தில் போயிடுச்சுன்னா அது அப்படியே பரவிட்டே இருக்கும், அதை ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. அந்த மாதிரி பக்தி இருக்கணுமா? நம்மளால் முடியுமா? முடியாது. ஃபோன் வரும், இந்த ஃபோன்னாலேயே நமக்கு ரொம்ப தொந்தரவு. அங்கேருந்து பொண்ணு ஃபோன் பண்ணுவா, அங்கேருந்து மாட்டு பொண்ணு ஃபோன் பண்ண மாட்டா வச்சுக்கோங்க, நான் பொண்ணு ஃபோன் பண்ணுவா, அங்கே இந்த மாதிரிலாம் பண்ணி என்னம்மா நீ என்ன தெளிவு பண்ண இந்த மாதிரியே ஆகிடும். ஆனால் அந்த சமயத்தில் ஸ்தோத்திரம் படிச்சுட்டு இருப்போம் நம்ம, ஆனால் பண்ணுறாளேன்னு சொல்லி அதில் போயிடும். அதே மாதிரி எப்போ பெல் அடிக்கும் பார்த்து ஃபோன் எப்போ அடிச்சுட்டே இருக்கும், இதே பார்த்து. அதனால் ஃபோன்னால் பல தொல்லைகள். நான் அதனால தான் எங்கேனா போனால் ஃபோனு இந்த மாதிரி சொல்ல ஃப்ளைட் மோடில் வச்சுடுவேன். அதே மாதிரி அனுஷ்டானத்தை காத்தால் 7 8 வரலாம் ஃபோனே எடுக்க மாட்டேன். அது எங்கள் வைஸ் சான்சலர் பண்ணாலும் ஃபோன் ஃப்ளைட் மோடில் இருக்கும், ரங்கநாதன் எடுக்க மாட்டான் அப்படின்னு தெரியும். என்னென்னா நம்ம காரியத்தை நாம் பார்க்கணும். ஆஃபீஸ் காரியத்தை 9 மணிலேருந்து ஆஃபீஸ் காரியம் பார்க்குறோம், அதுக்காக 9 to 6 பண்ணுறோம். ஆனால் நம்ம அனுஷ்டானத்தையா நம்ம தான் பண்ணணும், அதுக்காக உழைக்க வேண்டாம். எல்லாருக்குமே தெரியாது இவன் எடுக்க மாட்டான். அதே மாதிரி அமாவாசை காலத்தில் 11லேருந்து 1 மணி வரல ஃபோன் இந்த ஃப்ளைட் மோடில் தான் இருக்கும், எடுக்கவே மாட்டேன், ஃபோனே தொட மாட்டேன். ஃபோன் கார்த்தார வெள்ள அந்த பிளாஸ்டிக் எதுவும் தொட மாட்டோம். பெரியவா சொல்லி கொடுத்தா அந்த ஃபோன் நம்ம தீட்லேயும் தொடுறோம், இதுலேயும் தொடுறோம், எல்லா இதுலேயும் தொடுறோம். இந்த காலத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா வாஷ்ரூம் போனாலும் ஃபோன் எடுத்து போய்டுறோம், அவ்வளோ மட்டமாக போய்டும். அதனால் நம்ம நிம்மதியாக இருக்கணும், நம்ம அனுஷ்டானங்கள் தான் நம்மளை காப்பாற்றும். அதனால் இது ஒன்று. இங்கே என்ன பண்ணார்னா அந்த பக்தி யோகம் இப்போ ஏற்பட்டது. அந்த பக்தி யோகத்தை காட்டிலும் சுவாமி தேசிகன் பிரபத்தி சரணாகதி இது ரொம்ப முக்கியம். ஒரு எஜமானன் இருக்கான், ஒருத்தனுக்கு உத்தியோகம் வேணும். அந்த உத்தியோகம் அவனுக்கு வரணும்னா அந்த கம்பெனி யார் இருக்காடோ மெயின் பர்சன் அவனை பார்க்கணும். அவனை பார்த்தா தான் அவனுக்கு உத்தியோகம் கிடைக்கும். அவனை எப்படி பார்க்கறது அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் இருப்பான், நடுவில் செக்ரட்டரி ஒருத்தர் இருப்பான், அவனை பிடிக்கணும். அவனை பிடிச்சாங்க சரி. எஜமான ஒரு செக்ரட்டரி, அதே மாதிரி ஒரு அபியர்த்தி அப்ளிகண்ட், இவன் 3 பேர் இருக்கா வச்சுக்கோ. இந்த செக்ரட்டரிக்கு இந்த அப்ளிகண்ட்டும் தெரியும், எஜமானனும் தெரியும். எப்படி எஜமானனை கவர் பண்ணுறது, இவனுக்கு அப்ளிகண்ட்டுக்கு எப்படி நம்ம வந்து உத்தியோகத்தை வாங்கி, ரெண்டுமே அவனுக்கு தெரியும். சரி, இவன் போய் கேட்குறான். இவன் எஜமான எப்போ பார்ப்பான் அப்படின்னா நான் வந்து ஆஃபீஸில் பார்த்துட்டேன். ஆஃபீஸில் வேணாம்ப்பா, நீ வந்து அவர் வாக்கிங் போவார், அந்த வாக்கிங் சமயத்தில் நீ வா, நான் அங்கே வரேன் அப்படின்னு. சரி, வாக்கிங் வெறும் கையோடு வராத, அவர் எலுமிச்சம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஐயோ எலுமிச்சம்பழம் பைத்தியம் நினச்சி போகிறா, எலுமிச்சம்பழம் ரொம்ப பிடிக்கும்னா இல்லை அவருக்கு சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்னு. சரி, ஆடி வெள்ளிக்கிழமையா நிறையா புஷ்பம் பழம்லாம் கொண்டு வந்து சுவாமி வாக்கிங் சமயத்து இதெல்லாம் கொடுக்கலாமா, நான் சொல்கிறது நீ கேளு அப்படின்னு. டயத்தை பார்த்து கரெக்டாக அந்த செக்ரட்டரி அவனை வர சொல்லுவான். அவர் அங்கே இருப்பார், வாக்கிங் போய்ட்டு இந்த காலத்தில் வாக்கிங் ஃபேஷனாக போயிடுச்சு. இந்த ட்ரெஸ்ஸானது வாக்கிங்காக தான் ட்ரெஸ்ஸு, வாக்கிங்காக தான் ஷூ பண்ணுற ஆட்டம். நம்ம ஆற்றுலேயே வாக் பண்ண மாட்டோம், வெளியில் போய் அப்பா அந்த இதெல்லாம் வேர்வையெல்லாம் எப்பா சூப்பர் வாக்கிங் பண்ணாம்பா. நம்ம ஆற்றுலேயே அந்த காலத்தில் கிணறு இருந்தது, தூக்கியிருந்தோம், அதே உரல் இருந்தது, அதே மாதிரி எல்லாமே அந்த காலத்தில் அரைச்சிருந்தோம். இது எல்லாமே ரொம்ப எக்ஸசைஸ். நம்ம இதுக்காக பெருக்கிறது கூட இல்லை, அதுக்காக ஆள்காரன் தான் வரா. ஒரு வேளை பெருக்கினா கூட பெரிய தொடப்பம் இருக்கும், அதை அப்படி இது பண்ணால் போகிறோம். அதே மாதிரி துடைக்கிறதும் அந்த காலத்து துணியில் துடைச்சிருந்தோம், அதுவும் இல்லை. இப்போ அது கொண்டு வந்துருக்கு, அத்தை போட்டு இது பண்ணி அப்புறம் நமக்கு உடம்பு எங்கேருந்து இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த காலத்தில் நம்மளுடைய பெரியவாள்லாம் எவ்வளோ நன்னா இருந்தான்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான்னா ஆற்றுல உழைச்சான். ஆற்றினுடைய உழைப்பு தான் முக்கியமான காரணம். கீழே உட்காரணும். இந்த காலத்தில் எனக்கு இடுப்பு வலி அப்படின்னா எப்படி வந்ததுன்னா, எப்பயும் நீ மேலேயே உட்காண்டா, சோஃபா செட்டில் உட்காண்டா, அடியே நீ உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் கீழே தான் உட்காருவேன். சரி, எல்லோரும் இருக்கான்னு சொல்லிட்டார் சுவாமி, அதனால் மேலே உட்காந்துருக்கேன். இப்படி எல்லா விதமாக. அப்போ என்னாச்சு, அவன் கரெக்டாக சொல்கிறான், நீ வந்து இப்போயே நீ வந்துடுப்பா
அப்படின்னு சொல்லிட்டு அவனை இது பண்ணுறான். அவனுக்கு உத்தியோகம் கொடுத்துட்றான். இது ஒரு இன்சிடெண்ட். ரெண்டாவது இன்னொருத்தர் இதே அப்ளிகண்ட் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா நடையாக நடக்கிறான். அந்த ஆஃபீஸுக்கு நடையாக நடக்கிறான். நடையாக நடந்து அந்த எஜமானுக்காக இப்போ அப்பாயின்மெண்ட் இல்லை, அப்பாயின்மெண்ட் இல்லை, அப்பாயின்மெண்ட் இல்லை, இந்த மாதிரி 2-3 மாதம் நடந்துகிட்டே இருக்கான். அவனுக்கு அப்பாயின்மெண்ட் இன்னி வரலாம் கிடைக்கல. இப்போ என்னாச்சுன்னா இவன் பக்தி யோகம் பண்ணுறான். இவனுக்கு ஆச்சாரியன் யாரும் இல்லை. நாம் இந்த செக்ரட்டரி இவனுக்கு ஆச்சாரியன் போல, அந்த செக்ரட்டரி ஆச்சாரியன் போல அந்த அப்ளிகண்ட் இருக்கானே அவன் சரணாகதி பண்ணக்கூடிய ஆச்சாரியன் மூலமாக எஜமானன் அந்த பரமாத்மாவை அவன் அந்த டயத்துக்கு போனான். அவனுக்கு உத்தியோகம் கிடைச்சு. இந்த பக்தி யோகம் பண்ணுறவன் இருக்கானே அவனுக்கு இன்னும் கிடைக்கல. அதனால் பக்தி யோகமானது இப்போ கூட சதுர்முக பிரம்மாவுக்கு இன்னும் மோட்சமே கிடைக்கல. பட்டர் சாய்க்கிறார், ஏன்பா சரணாகதின்றது 2 நிமிஷம். அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷரச்ச. நீ சரணாகதி பண்ணிட்டா போ. ஆழ்வார்கள்லாம் எப்பேர் சரணாகதி பண்ணா அது பண்ணிட்டா போருமான்னா அதுவே போதும். உன்னுடைய மனசுலேருந்து திரிகரண சுத்தின்னு சொல்கிறாளே, மனசா வாச்சா கர்மனான்னு சொல்கிறாளே, அந்த மாதிரி எனக்கு ஒன்றுமே இல்லை. ந தர்மனிஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி ந பக்திமான் त्वच्चरणारविन्दे अकिञ्चनः अनन्यगति शरण्य त्वत्पादमूलं शरणं प्रपद्ये. ஆளவந்தார் ஸ்தோத்திரம் 29ஆம் தேதி ஆளவந்தார் திருநக்ஷத்திரம் உத்தராடம், ஆடி உத்தராடம். அது ஸ்தோத்திர ரத்னம் சதுஸ்லோகி அனுகிரகித்தவர். 8 கிரந்தங்களை அனுகிரகம் பண்ணிருக்கார் ஆளவந்தார். அவருடைய ஸ்ரீசுக்திகள் நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹா இதெல்லாம் சொல்ல. இந்த மாதிரி சுவாமி தேசிகன் இந்த 71வது ஸ்லோகத்திலேருந்து 90 அந்த ஸ்லோகம் வரலும் சரணாகதி வைபவத்தை சொல்கிறோம். இப்போ பிரபத்தி அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு தான் சரணாகதின்னு சொல்கிறோம், அதுக்கு தான் பரண்யாசம் சொல்கிறோம், அதுக்கு தான் பரசமர்ப்பணம் சொல்கிறோம். எல்லாம் இது ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்று தான் சொல்கிறோம். சிம்பிள் திங், எல்லாம் ஒன்று தான், ஒன்றும் இல்லை. கல்யாணம் ஆன உடனே அந்த மாட்டு பொண்ணுக்கு எல்லாம் வந்துதாம்மா அப்படின்ட்டா சண்டையே வர. ஆனால் வெளில துரத்தக்கூடாது. நான் எல்லாம் அவன் நீயே பார்த்துக்கோமா அப்படின்ட்டா ரொம்ப நம்மளும் கொஞ்சம் வச்சுக்கணும். அந்த மாதிரி இங்கே சுவாமி தேசிகன் எல்லாமே எம்பெருமானுக்கே நான் சமர்ப்பிக்கிறேன். தொதியம் வஸ்து கோவிந்த துப்பியமேவ சமர்ப்பை. என்னன்னா இது எல்லாமே எம்பெருமான் கொடுத்தது. இந்த அவயவங்கள்லாம் எம்பெருமான் கொடுத்த நரத்தும் துர்லபம் லோகேன்னு சொல்கிறா போல மானவ ஜென்ம மனுஷ ஜென்ம இந்த பிறவி நமக்கு கிடைக்காது. எத்தனை ஜென்மங்கள் எடுத்து கடைசியில் இந்த மனுஷ ஜென்மாவுக்கு வந்திருக்கும் அப்படின்னா இந்த ஜென்மாவை சார்த்தகம் பண்ணி இதை பயன்படுத்திக்கணும். என்ன மறுபடியும் ஜென்மம் வரக்கூடாது. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரேஷயனம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹினஹரக்ஷதி டுக்குருஞ்கரணே அப்படின்னு சொல்லி சங்கராச்சாரியர் சொல்கிறார். ஆச்சரியமான ஸ்லோகம். அந்த மாதிரி இந்த ஜன்மாவை சார்த்தகம் பண்ணிக்கணும் அப்படின்னா முதல்ல ஆச்சாரிய அனுகிரகம். ஆச்சாரியுடைய அனுகிரகத்தினால சரணாகதி தத்துவத்தை நாம் புரிஞ்சுக்கணும். சரணாகதி எப்படின்னாலே வேற கதி இல்லை, எம்பெருமான் ஒருத்தன் தான் சரண். அதாவது ஒருத்தன் நான் பல இடத்துல பார்த்துருக்கேன், கேன்சர் வந்துடுது, அவளும் டாக்டர்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் இதுதான் லாஸ்ட்டு அப்படின்றா. பெருமாளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா வைத்தியோ நாராயணோ ஹரி அவனே என்ன சொல்கிறா, டாக்டர் என்ன சொல்கிறா, என் கையில் ஒன்றுமில்லை, பெருமாள் விட்ட வழி அப்படின்ட்டு. ஆனால் பெருமாள் காப்பாற்று. 10 வருஷமாக ஒருத்தர் இருந்துட்டுருக்கார். அவ்வளோ ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருந்தவர் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நல்லா உயிர் வாழ்ந்தது. பெருமாளை அவ்வளோ சேவிச்சிருக்கார் அவர். பெருமாளை கதி சரணாகதி பண்ணார், காப்பார். அந்த டாக்டர்களுக்கே ஆச்சரியம், ஐயோ இன்னும் பொழைச்சிருக்காரா அப்படி. திருப்பதியில் ஒருத்தர் இருக்கார். அந்த மாதிரி இப்படி பிரபத்தி சரணாகதி இது நமக்கு சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியம். அதுக்கு நிறையா இதெல்லாம் இருக்குது. அதாவது அந்த ஆனுகூல்யச சங்கல்பா பிராத்திகூல்யச வர்ஜனம் ரக்ஷிஷதி விஸ்வாசா கோப்திருத்துவ வர்ணம் ததா ஆத்மநிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி அப்படின்னு சொல்லி 6 விதமான சரணாகதி சொல்கிறார். அதெல்லாம் நம்ம இது பண்ணிட்டா போகிறோம். இதில் உடனே சொத்தை சரணாகதி பண்ணிடுறான். அப்புறம் பயம் வந்துடுத்துவார், இந்த சரணாகதி பலிக்குமா,
இதில் நம்பிக்கை வைக்கலாமா? நமக்கு நம்பிக்கை இருக்காது. அதனால தான் இந்த காலத்தில் என்ன ஆகுதுன்னா, ஏகாதசி விரதம் தான் ஒரு காலத்தில் இருந்தது, உபவாசம். இந்த காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று, திங்கட்கிழமை ஒரு உபவாசம், செவ்வாய்க்கிழமை ஒரு உபவாசம், ஒவ்வொரு தேவதைக்கும் விரதம் பண்ணுறான். அது கூடாது. நமக்கு ஏகாதசி விரதம் தான், ஒரே ஒரு ஏகாதசி விரதம் தான் நம்ம சம்பிரதாயத்தை. காமியமான விரதார்ச்சனை நம்ம பண்ணக்கூடாது. என்னன்னா, எம்பெருமானுக்கு தான் நான் சேஷபூத். அதே மாதிரி நம்ம சம்பிரதாயத்தில் பாகவத சேஷத்துவம் முக்கியம். இது முன்ன சொன்னமே, பெருமாளோட விட்டுக்கூடாது. பெருமாளுடைய பக்தன் தொத் பிருத்திய பிருத்திய பரிச்சாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியஸ்ய பிருத்திய இது மாம் ஸ்மர லோகநாத அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சொல்கிற கோஷ்டி நடந்துடும். அந்த கோஷ்டி நடக்கும் பொழுது முன்ன போய் நிற்கணும். ஆசை நமக்கு தேவைப்படும், கடைசியில் நிற்கணும். அந்த பாகவத சேஷன் நமக்கு வருது பாரு, அவளுக்கு தீர்த்தம் கொடுத்தாவிட்டு கடைசி தீர்த்தம் வாங்கிக்கிறோமே, அதில் தான் பவித்திரத்தை இருக்கு. அதுக்காக நாம் என்றைக்கும் இது பண்ண முன்ன போய் எனக்கு அது முதல் தீர்த்தம் இருக்கிறவா முதல் தீர்த்து போய் நான் தோழப்பாச்சார் இருக்கார். இப்போ முகுந்தன் சுவாமி தான் இதுக்கு பிரதானம். என்ன இங்கே ஐஷண்டு வந்து பிரதானம் வச்சுக்கோ. தோழப்பாச்சார் அவள் முதல் தீர்த்தம், ஜிஆர் சுவாமிகள் இருக்கா தீர்த்தம். ஆனால் நம்ம சம்பிரதாயத்தில் கடைசியில் இது நம்மாழ்வாரும் அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களே. அடியார் அடியார். அதனால்தான் அடியேன் ராமானுஜதாஸ். அப்படி ஏன் சொல்கிறோன்னா, ராமானுஜரை நாம் வணங்கினால் அவர் நமக்கு மோட்சத்தை கொடுத்து. அதனால தான் நம்ம ராமானுஜ சம்பிரதாயம் சொல்கிறார் சுவாமி தேசிகன். அந்த 71வது ஸ்லோகத்தில் பிரபத்தி பண்ணவன், சரணாகதி பண்ணவன் பயம் இல்லாமல் இருக்கும். பெருமாள் காப்பாற்றுவான் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். அதில் கொஞ்சம் இப்படியே காப்பாற்ற மாட்டானோ என்னமோ நமக்கு, சரி இன்னொரு தடவை பண்ணலாமா அப்படின்னா நீ பண்ணிட்டே ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பெருமாளை நம்பு, அவன் காப்பாற்றுவான், அவன் ரட்சிப்பான்ங்கிற விஸ்வாசம் நமக்கு வேணும். அந்த விஸ்வாசம் இல்லைன்னா அவன் காப்பாற்ற மாட்டான். அதுலேயே கொஞ்சம் சஞ்சலமாக பண்ணலாமே, வேண்டாம் விட்டுடலாமே, இன்றைக்கி ஸ்தோத்திர பாடம் சொல்ல வேண்டாம், முடியல எனக்கு, அப்படிலாம் இருக்கக்கூடாது. சொல்லி தான் ஆகணும் அப்படின்னா சொல்லிடும். அது மாதிரி இந்த 71வது ஸ்லோகத்திலேருந்து சுவாமி தேசிகன் திரிவித சிதச்சித்து சத்தா ஸ்தேம பிரவருத்தி நியாமிகா, அந்த தயாதேவி இருக்காளே, அவள் கையில் தான் எல்லாமே இருக்கு. அவள் தான் ஹோம் மினிஸ்டர். பெருமாளே அவளுக்கிட்ட இருக்கிறான் அப்படின்னா வேறு விதமாக நினைக்கக்கூடாது. சம்பிரதாயம் என்ன சொல்கிறதுன்னா, யஸ்யாஹா வீக்ஷ்ய முகம் ததிங்கிதபராதீனஹா விதத்தே அகிலம். சிருஷ்டி ஸ்திதி லயாதிகள் எம்பெருமான் பண்ணுறான். பண்ணும் பொழுது ஒரு தடவை தாயாரை பார்ப்பார், பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. அவள் வந்து சைகை பண்ண உடனே பண்ணுவான். அதனால தான் ஆற்றுல ஆம்பியாளுக்கு தெரியாத விஷயம் பண்ணால் அது கெட்டு போயிடும். ஆம்பியாளுக்கு சொல்லிட்டு பண்ணாலும் அது கொஞ்சம் சொல்லி சொல்லாமல் காரியத்தை சாய்ச்சிட்டு போயிடும். அதனால் அதாவது காளிதாசன் ஸ்திரீடாம் அசிக்ஷிதப்பட்டுத்தோம் அப்படின்றான் சாக்குந்தலத்து. அவளுக்கு புருஷர்களுக்கு இல்லாமல் ஒரு திறமை அவளுக்கு இருக்கு, ஒரு காமன் சென்ஸ், ஒரு இங்கித ஞானம், அது அவளுக்கு தான் இருக்கு. அடியேனும் கேட்பேன், நிறையா கேட்பேன். காந்தா சம்மிதத்தையோபதேச விஜய் அப்படி இருக்கு பாருங்க, சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறார். அவள் வந்து இனிமையாக ஆத்துக்காருக்கு எந்த விதமான தீமைகள் ஏற்படாமல் உபதேசம் பண்ணுவாள். உபதேசம் பண்ணுறதுன்னா இப்படி பண்ணால் நன்னா இருக்கும்னு சொல்லுவாள். என்ன அது எல்லாமே ஏற்றுக்கலாமோ, எல்லாமே அதை விட்டுடுங்க. சிலதெல்லாம் ஏற்றுக்காமல் காரியம் ஆகாமல் போன காலமும் உண்டு, ஏற்றுண்டு நல்லபடியான காலமும் உண்டு. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான் அவன் இன்றைய தினம் திருமலையில் எழுந்தருளி கலியுகத்தில் இருக்கின்ற பிரஜைகளை ரட்சிக்கிறான் அப்படின்னா அதுக்கு தயதான் காரணம். அதனால்தான் சொல்கிற முதல்லையே, விஷகிரி கிரகமேதி குணாக போத பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி முகாக தோஷா பவேயுரேதே எதி நாம தயே துவயா வினா பூதாக. எத்தனை குணங்கள் எம்பெருமானுக்கு இருக்கின்றது. ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜாம்சி அசேஷதா பகவத் சப்த வாச்சியானி வினாகேயர் குணாதிபிகின்னு சொல்கிறாரே. ஷட்குண சம்பன்னன் எம்பெருமான். ஆனால் அனந்த கல்யாண குணவிசிஷ்டன் எம்பெருமான்.
தயை என்கிற ஒரு குணம் இல்லைன்னா எல்லாம் டமி. தயன்னா என்ன? கிருபை. கிருபைன்னா என்ன? அனுகம்பா. அவ்வளோ விசேஷங்கள் போடுறார் சுவாமி தேசிகன். கிருபே, அதே மாதிரி அனுகம்பே, தயே, இந்த மாதிரிலாம் போடுறாரு. அந்த குணம், அதாவது இன்னொருத்தருக்கு நாம் அனுகிரகம் பண்ணணும். அதுதான் தயாதேவி புருஷகாரஸ்வரூபிணி. நம் சம்பிரதாயத்தில் பெரிய பிராட்டி புருஷகாரஸ்வரூபின்னா சிஃபார்ஸ் பண்ணுறவள், ரெக்கமெண்டேஷன். ஆற்றுல பையன் அப்பா கிட்ட டைரெக்டாக போகமாட்டான். அவனுக்கு காரியம் ஆகணும், ஒரு செல்ஃபோன் வேணும். அம்மா அம்மா நீ வாங்கி கொடுமா, நீ சொல்லுமா அப்பாக்குன்னா. அப்பா கிட்ட நேரம் உனக்கிட்ட படிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, எப்போ பார்த்தா 24 மணி நேரம் சுற்றிகிட்டே இருக்க, நீ ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன். இல்லை, அவன் ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணணுமா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அது இல்லைன்னா அவனுக்கு எல்லா பசங்களும் வச்சுட்டுருக்கா, அது இல்லாத காலேஜ் மெசேஜ் எல்லாம் அதில் தான் வருது. சரி சின்ன ஃபோன் வாங்கிக்கோனா, அந்த சின்ன ஃபோனில் வாட்ஸ்அப் இல்லை, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்துருவான். அந்த மாதிரி தயாதேவி. திருவேங்கடமுடையானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா தயாதேவியை பிரார்த்தனை பண்ணன மகாலட்சுமி. வக்ஷஸ்தலத்தில் எழுந்துள்ள இருக்கின்ற அந்த மகா அகலகில்லேன் இறையுமென்ன அலர்மேல் மங்கை உரமார்வன் எம்பெருமான். அப்பேற்பட்ட தயாதேவியை ஸ்தோத்திரம் பண்ணால் நமக்கு காரியம். நம்ம சம்பிரதாயம் என்ன சொல்லுங்க? என்னுயிர் தந்தளித்தவரை சரணம்புக்கு யானிடுவே அவர் குருக்கள் நிறவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர்க்கு உரைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனநாதன் அமுதத் திருமகளென்று இவரை முன்னிட்டு. அமுதத் திருமகளவள் இப்பேற்பட்ட திருமங்கையாழ்வார் விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுது. அவர் ஆழ்வார் சாய்கிறார், விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதம். பெருமாள் ரொம்ப கெட்டிக்காரர். அவருக்கும் செல்ஃபிஷ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. அவள் தேவதானவர்களுக்காக நான் அமிர்தம் கொடுக்குறேன்னு சொல்லி கடைசியில் மகாலட்சுமி தனக்கு வாங்கிட்டு ஐயோ வக்ஷஸ்தல உங்களுக்காகமா நான் பண்ணுறேன், உங்களுக்காகமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணேன், தனக்கு வேண்டிய வஸ்து அவர் வாங்கிட்டு போயிட்டு. அது மாதிரி அவரும் செல்ஃபிஷ் அவருக்கும் உண்டு. ஆனால் இந்த மாதிரி தயாதேவி எம்பெருமானிடத்தில் இருந்து கொண்டு இந்த மாதிரி நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுறான்னா அந்த ஆச்சாரியன் மூலமாக பிராட்டி, பிராட்டியின் மூலமாக பெருமாள். அதனால்தான் திருப்பதிக்கு வச்சு தாயாரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாளை நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக பெருமாள்கிட்ட போகிறோம். டைம் இல்லை, நோ டைம். சுவாமி கார்த்தால 5 மணிக்கு கிளம்புறோம், இட்லி கட்டுன்னு கிளம்புறோம். நமக்கு அதில் தான் மோகம் அதிகம். பெருமாளை சேவிக்கிறதுக்காக சாப்பாடு மூட்டை எடுத்துன்னு போயிடணும். சாப்பாடு மூட்டை, அதுக்கு பால், காஃபி, டிஃபனு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு தான் பெருமாள் போவோம். ஐயா உண்ணும் சோறு பருகுநீர் திண்ணம் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருவான் என்னன்னே கங்கள் நீர் மல்கி மண்ணில் அவன் சேர வளம்பிக் அவனூர் வினவி திண்ணமென் இடமாம் புகுமோர் திருக்கோடூரேன்னு சொல்லி நம்மாழ்வார் தாரக போஷக போக்கியமாக அந்த எம்பெருவான். பாருங்கோ, நாம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருந்தால் பசிக்காது, பாராயணம் பண்ணிட்டு இருந்தால் பசிக்காது. நம்மளோட திருஷ்டி அங்கே இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஏகாதசி, எல்லாரும் உபவாசம் பண்ணணும் அப்படின்றா. உபவாசம்னா என்ன? எல்லாரும் என்ன நினைக்கிறா, சாதம் சாப்பிட்றதில்லை, இதுதான் உபவாசம் அப்படின்றா. வாஸ்தவமாக உபவாசம்னா உபசப்தத்துக்கு கிட்ட, அருகில், சமீபம் அப்படின்றது. வாசம் அப்படின்னா இருக்கிறது, அதாவது சோத்து கடை கிட்ட இருக்கிறது இல்லை, பெருமாள் இடத்துல இருக்கணும். பெருமாள் இடத்துலனா பெருமாள் சன்னதிலே இருக்கிறது இல்லை, அந்த பெருமாள் நினச்சிட்டே இருக்கும். உபவசத்திட்டு போவார். என்ன பண்ணுறா இந்த காலத்தில், ஐயோ இன்னைக்கு உபவாசம் நினச்சிட்டு பலகாரம் பண்ணலாமே அப்படின்னா அது பல ஆகாரமாக போயிடுது. கார்த்தால ஒரு ஜூஸு, மத்தியானம் ஒரு ஜூஸு, கார்த்தால ஒரு கோதுமை உப்புமா பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்லி அந்த கோதுமை சார் மத்தியானம் பசிக்கிறா போல ரொட்டி பண்ணிட்டுருக்கியா நீ, ரொட்டி ராத்திரி என்ன இட்லிக்கு அரைச்சி போட்டிருக்கியா, மீதி நாளுக்கால ஏகாதசி அன்றைக்கி தான் நிறையா சாப்பிடணும். கடைசியில் துவாதசி பாருட லேட் பண்ணுறோம். ஆனால் இந்த உபவாசம்ன்றது நம்ம சரீரத்துக்கு எவ்வளோ ஒரு ஹிதத்தை கொடுக்கணும். சயின்டிஃபிக்காக நிறைய பேர்லாம் இது பண்ணுறா. அந்த மாதிரி இங்கே சுவாமி தேசிகன்
அந்த த்ரிவித சிதச்சித் ஸ்தேவ சத்தா பிரவருத்தி நியாமிகான்னு சொல்கிறாளே, சேத்தனம் அச்சேதனம். இந்த சிதச்சித் விசிஷ்டம் பிரம்ம ஏகமேவ தத்துவம் சொல்கிறார். எல்லாவற்றுக்குமே நியாமிக்க இவள் தான். அப்படின்னா இவள் தான் எல்லாமே எம்பெருமான்கிட்ட சொல்லி இவர்களை காப்பாற்ற வேண்டும் சொல்லி இவள் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறான். புருஷகார ஸ்வரூபிணியாக இருக்கா. இதில் நிறையா சுவாமி இங்கே எழுதியிருக்கார். இதில் மொத்தம் 10 சந்தஸ்ஸு சொன்னேன். அனுஷ்டுப்பு, ஆரியா, ஔபச்சந்தசிகம், மாலினி, மந்தாக்ராந்தா, நர்தடகம், சிகரிணி, ஹரிணி, பிருத்வி, வசந்ததலகா, உத்தர்ஷினி, இந்த மாதிரி அது மாதிரி 101 104 வசந்ததலகா, மாலினி, சாத்தூல விக்கிரீடிதம் என்பதாக இருக்குது. இதில் ஹரிணி விருத்தத்தில் எழுதியிருக்கேன். ஹரிணி அப்படின்னாலே மானுக்கு ஹரிணின்னு பேர். ஏண்டா இந்த மாதிரி ஹரிணி? சுவாமி டைம் பார்த்துருக்க, அவர் கோவிலுக்கு போனோம். இல்லை சுவாமி, உங்கள் டியூட்டி நீர் பண்ணணும், நான் கவனிச்சுட்டேன். நான் இன்னும் 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தான் சொல்ல போகிறேன், மன்னிச்சுக்கணும். எனக்கு டைம் கிடைக்கல. அதில் ஹரிணி, ஓகே, ஹரிணி அப்படின்னாலே மான். மானுடைய கண்கள் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மானுடைய கண்களானது ஒரு சஞ்சல ஸ்வபாவமாக இருக்கும். அப்படியே ஆகிட்டே இருக்கும். ஆனால் அந்த மானானது தைரியமாக யாரையும் பார்க்காது, பயம் அதுக்கு. ஆனால் சுவாமி தேசிகன் இந்த விருத்தத்தில், ஹரிணி விருத்தத்தில் எழுதியிருக்க, அதாவது இந்த 10 ஸ்லோகங்களும் காரணம் என்ன அப்படின்னா 71லேருந்து 80, 71லேருந்து 80 அது எழுதிச்சே ஹரிணி விருத்தத்தில் எழுதியிருக்க. எழுதிச்சே என்ன ஆகுதுன்னா, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே வகசி கருணே வைச்சக்ஷண்யம் மதீக்ஷண சாகசே அப்படின்னு. ஈக்ஷணம் அப்படின்னா பார்க்கறது. என் சுவாமி திருநாடச்சார், ஈக்ஷணம்னா பார்க்கறது. இந்த பார்வையானது தான் நமக்கு முக்கியம். கட்டாட்சம் சொல்கிறோமே, எம்பெருமானுடைய கட்டாட்சம் கிடைக்கணும் அப்படின்னா கட்ட அக்ஷினி, உள்ளுக்குள்ளே இருக்கிற கட்டாட்சம் அப்படின்னாலே இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பார்வை அதுதான் நம்ம மேலே விழணும். கண் படுறதில்லை, கண்களுக்குள்ளே இருக்கிற அந்த பார்வை, அதுக்கு தான் கட்டாட்சம் பேர். ஈக்ஷண சாகசேன்னு சொல்கிறேன். ஆச்சரியம் சுவாமி தேசிகனுக்கு. ஏம்மா, நாங்கள்லாம் எவ்வளோ பாவங்கள் பண்ணிருக்கோம். இப்பேற்பட்ட பாவங்கள் பண்ண எங்களை நீ தைரியமாக பார்க்குறியே, மீதி பேராக இருந்தால் பார்க்க மாட்டாளே. சபோ, நீ நிறையா பாவம் பண்ணிட்ட, என் மூஞ்சி முகம் முழிக்காத போ அப்படின்னு சொல்கிறமே, நீ அந்த மாதிரி சொல்லாத. எங்களையும் எம்பெருமான் விஷயத்தில் ஈடுபடுத்தி எங்களுடைய பாவங்களெல்லாம் போக்கடித்து அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்காக நீ பாடுபடுறியம்மா. உன்னுடைய திருக்கண்கள் வளர்கின்ற திருவரங்கமேன்னு சொல்கிறாளே, அந்த மாதிரி நீ எங்களை பார்க்குறியே, எவ்வளோ தைரியம் உனக்கு. அதாவது இந்த தைரியம் என்ன காரணம்னா, நான் பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணவர்களை அவசியம் காப்பாற்றுவேன் என்கிற ஒரு நெறி அவளுக்கு. ஒரு விதமான அது என்ன சொல்லுவா, ஒரு பிடிவாதம், சங்கல்பம், நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லு. இது காட்டில் என்ன ஓணும் அப்படின்னு சொல்லி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் திருவேங்கமுடியான இடத்துல போகிறார். போன உடனே தாயே தந்தை என்னும் பாசுரம். அதில் பாசுரத்தில் பத்தேல் ஒன்றுமிலேன் பாவமே செய்து பாவியானேன், மத்தேல் ஒன்று அறியேன் மாயனே எங்கள் மாதவனே, கல் தேன் பாய்ந்து ஒழுகும் கமலச்சுன வெங்கடவா, அத்தேன் அடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. எவ்வளோ அழகான ஆழ்வார்கள் எல்லாமே பாவம் பண்ணுறேன்னு கதறா. நாம் என்ன நினைக்கிறோம், நான் எந்த தப்பும் பண்ணல சுவாமி, நான் ரொம்ப பர்ஃபெக்ட் சுவாமி, நான் ரொம்ப கரெக்டு சுவாமி அப்படின்னு நம்மளே நம்ம இல்லை. அந்த மாதிரி ஆழ்வார்கள் எல்லாம் இந்த மாதிரிலாம் கதறா. தேவரேழை, ஆனால் தேவர் எழுது சந்தோஷம், ஒரு பாகவத்தை எழுது ரொம்ப சந்தோஷம். அதுவும் திருக்கோட்டியூர் சம்பந்தப்பட்டவர், அது ஒரு சந்தோஷம். நம்ம சம்பிரதாய திருக்கோட்டியூர் நம்பிகள் சுவாமி எம்பெருமானாருக்கு அவர் ஒரு ஆச்சாரியர். அதை கோஷ்டி பூர்ணமகம் பஜே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி இங்கே ஈக்ஷண சாகசேன்னு சொல்லும் பொழுது நீ உன்னுடைய சாகசம் பண்ணுற, ஒரு தைரியம் பண்ணுற.
இப்போது எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமோ இல்லையோ, சுவாமி சீனியர் அட்வொகேட்டாக, பார்சாரதி சுவாமி சீனியர் அட்வொகேட்டாக இருக்கார். அவர் வாதாடணும், ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், அது தப்பு இல்லைன்னு அங்கே போய் வாதாடணும். அது எப்படி பண்ணுறான்னு நமக்கு தெரியாது. அதுக்கு வேண்டிய சோர்ஸ் எல்லாம் எடுப்பான். அந்த மாதிரி தயாதேவி பெருமாள் கேட்பா, இவன் இவ்வளோ தப்பு பண்ணிட்டானா? ஆமாம். லோகத்தில் தப்பு பண்ணவன் யாராவது உங்ககிட்ட வருவானா? தப்பு பண்ணுறதுனால்தான் உங்ககிட்ட சரணாகதி பண்ணுறான். தப்பே பண்ணலன்னா அவன் ஹாயாக இருப்பான். தப்பு பண்ணாதவன் லோகத்தில் எவனும் இல்லை அப்படின்னு சொல்லி இவன் இது பண்ணுவான். இல்லைம்மா, அவன் ஒரு தப்பு இல்லைம்மா, 10 தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னா. சார், ஒரு தப்பு பண்ணாலும் அவனை கடைசியில் 10 இது பண்ணாலும் அவனுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொன்னால், அவன் 100 பண்ணாலும் ஒரே மரண தண்டனை தான். 10 தடவை அவனை போட முடியாது, தூக்கு போட முடியாது. அதில் கூட எதுவும் இருக்கா போல் இருக்கவா சட்டத்தில் கூட இவனை இந்த மாதிரியெல்லாம் இவனுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தயாதேவி நமக்காக வாதாடுறான். நம் பக்கத்தில் இருந்துட்டு அவன் தப்பு பண்ணிருக்கான், நான் இல்லைன்னு சொல்லலை, தெரியாத பண்ணிட்டான். இல்லை அவன் தெரிஞ்சுதான் பண்ணிருக்கான். சரி இருக்கட்டுமே, தெரிஞ்சுதான் பண்ணிருக்கான், இருக்கட்டுமே. இப்போ அவன் உணர்ந்து வந்துட்டான். ஆழ்வார் சொல்கிறா போல, நோத்தேன் பல்பிறவி உன்னை காண்பது ஒரு ஆசையினால் ஏத்தேன் பிறப்பே இடறது கோல்த்தேன் குளிக ஆத்தேன் அடியேனை ஆட்கொண்டலே வந்துட்டான். காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்புழுது அப்படின்ட்டு. அது எப்படி நம்புழுது? ஆற்றுல பையன் தப்பு பண்ணால் துரத்திடுறோமா? வெளில போடா அப்படின்னு சொல்கிறோமா? அப்பா அம்மா பக்கத்தில் வரேன், பக்கத்தில் வந்து எஸ் கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன், அவன் இந்த தடவை இன்றைக்கி தப்பு பண்ணிட்டான், இனிமே பண்ணாமல் இருப்பான், நீ பார்த்துப்பியா அப்படின்னு. நான் பார்த்துக்கிறேன் அப்படி. அவன் 2 நாள் தப்பு பண்ணிட்டு வருவான். ஆனாலும் அந்த பெண்மணி, அந்த அம்மா மறுபடியும் போய் வக்காலத்துவாங்க. ஐயோ, நேற்று சொல்லிட்டேன், தப்பாக போயிடுச்சு, ஆனால் இன்றைக்கி அவன் ஏதோ அட்மாஸ்பியர் நன்னா இல்லை, பண்ணிட்டா, கொஞ்சம் அவனை இது பண்ணணும், எக்ஸ்கியூஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் போகிறா. தாம் கஷ்டப்பட்டாலும், தாம் நிந்திக்கப்பட்டாலும் இந்த ஜீவனை காப்பாற்றுறதுக்காக தாயார் தயாதேவி பண்ணுற ஒரு சாகச கிருத்தியம். அதுதான் சுவாமி தேசிகன் மதீக்ஷண சாகசே. நீ பேர்பட்ட சாகச காரியம் பண்ணுறம்மா, உன்னை என்னதான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் வகசி கருணே வைச்சக்ஷண்யம் மதீக்ஷண சாகசை அப்படின்னு சொல்லி கிருபண பரபுத்து கிங்குருவான பிரபூத குணாந்தர. கிருபண பரபிருத், கிருபணன் அப்படின்னா ஒன்றும் இல்லாத அவன், பரபிருத்து அவன் பரநியாசம் பண்ணுறான். ஞாசதசகம் படிங்க, உங்களுக்கு ஈஸியாக அந்த பரநியாசத்தை பற்றி நமக்கு தெரியும், எல்லாமே எம்பிரும். அதில் கூட நாம் என்ன பண்ணோம் தெரியுமோ இல்லையோ, பெருமாள்கிட்ட போய் லிஸ்ட்டு வைப்போம். ஆற்றுல போச்சவே இதெல்லாம் நம்ம வேண்டணும், என் பொண்ணுக்கு நல்லா சுகப்பிரசவம் ஆகணும், என் பொண்ணுக்கு உத்தியோகம் கொடுக்கணும், என் பொண்ணுக்கு வீசா கிடைக்கணும், என் பையனுக்கு அது கிடைக்கணும், இதெல்லாம் அங்கே பெருமாளை பார்த்தோன்னே எல்லாம் மறந்து போயிடும். அந்த திருவேங்கடபடியான கந்தர்ப்ப கோடிசாமி திருவேங்கடையான் பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்து போயிடும். அதுதான் மறக்கிறது நல்லது. அங்கே போய் அவனுக்கு சர்வஜனான எம்பெருமானுக்கு தெரியாதா? அவனுக்கு நம்ம உள்ளத்தில் என்ன இருக்குன்னு தெரியாதா? நம்ம ஏன் வேண்டாம், என்ன வேண்டணும் தெரியுமோ இல்லையோ? இறந்துரைப்பதுண்டு வாழி ஏமநீர் நிறத்தமா வரந்தரம் திருக்குறுப்பில் வைத்ததாகி மன்னிசீர் பறந்து சிந்தை ஒன்னி நின்ன பாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. அவனிடத்திலே கொடுத்துரு. எனக்கு யாருன்னா இது பண்ணா, சுவாமி திங்கட்கிழமை ரிமைண்ட் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு ஞாபகம், சுவாமி எங்களுக்கு அப்ளிகேஷன் வந்துகிட்டே இருக்கும், எங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்தால் சொல்லுங்க அப்படின்வா. எனக்கு ஞாபகம் இருக்குமாண்ணா, நீங்களே ரிமைண்ட் பண்ணும். அந்த மாதிரி பெருமாள்கிட்டே பாரத்தை போட்டு நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டும். எம்பெருமானே, நான் பல காரியங்கள் இருப்பணும் என்னமோ, மறந்து போயிடுவோமோ, அதனால் நீயே எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி. இதுதான் நம்ம சம்பிரதாயம். சில பேர் வயசான பிற்பாடு பெருமாளை சேவிச்சுக்கலாமே, சின்ன வயசில் நம்ம ஆடிடலாமே அப்படின்னு. ஆனால் எப்பொழுதுமே அந்திம ஸ்மரணம் நமக்கு இருக்கணும். நம் போகிற திசையில் அந்திம ஸ்மரணம், எம்பெருமானுடைய ஸ்மரணம் நமக்கு இருக்கணும். அதனால்தான் கிருஷ்ணத்வதீய பதபங்கஜ மஞ்சராந்தம் அத்யைவமே விஷது மானசராஜஹம்சா பிராணப்பிரயாண சமயே கபவாத பித்தை கண்டாவரோதன விதோ ஸ்மரணங்குதஸ்தே அப்படின்றது. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணைப்பள்ளி. இவ்வளோ ஆச்சரியமா.
அதெல்லாம் நம்ம சேவிச்சுட்டே இருந்தால், அதாவது அப்போதைக்கு இப்போதே சொல்லுவேன், எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளி. எவ்வளோ ஆச்சரியம்! அந்த மாதிரி எம்பெருமானுடைய ஸ்மரணம் நமக்கு இருக்கணும். இங்கே வந்து தாயார் தயாதேவி நமக்கு இவ்வாறாக ஹெல்ப் பண்ணுறா, சகாயம் பண்ணுறா. அது சுவாமி தேசிகன் வியந்து சொல்கிறார். அதே மாதிரி விஷகிரி பதேர் ஹிருத்யா விஸ்வாவதார சகாயினி க்ஷபித நிகிலாவத்யா தேவி க்ஷமாதி நிஷேவிதா புவன ஜனனீ பும்சாம் போகாபவர்க விதாயினிம் விதமசி பதே வியக்திம் நித்யாம் பிபர்ஷி தயே ஸ்வயம். ஒரு பதப்பிரயோகம் பாருங்கோ, விதமசி பதே அப்படின்ற. தமஸ் அப்படின்னா இருட்டு, விதமசன்னா விகதம் தமஹ விதமா, இருட்டு இல்லாம இடம்னா பரமபதம் தான். தத்விஷ்டோ ஓ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரிய ந தத்ர சூரியோ பாதி ந சந்திரதாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயமக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வவித. இது எப்படி இருக்கும் தெரியுமோ இல்லையோ? திருமலை ராத்திரியில் வரங்களோ இல்லையோ, எப்படி இருக்கும் திருமலை? ஜாஜ்வல்யமா பிரகாச, அவ்வளோ லைட்ஸ். இது காட்டிலும் கோட்டி சூரிய சமப்பிரபகம் போல அந்த எம்பெருமான் இருக்கு, பரமபதம் அந்த மாதிரி இருக்குமா. விதமசி பதே, எவ்வளோ அழகான பதப்பிரி. இதெல்லாம் சாகித்யத்தில் விதமசி அப்படின்னு போடுறேன். என்னடா இது விதமசி, என்னடா அப்படின்னா விகதம் தமா, தமசு இல்லாம இடம். அதாவது தயாதேவி மூலமாக எம்பெருமானை நாம் சேவித்தோமானால் நமக்கு பரமபதம் நிச்சயம், அந்த பதத்தில் போய் எங்களை கொண்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே சாய்க்கிறார். இதே மாதிரி திருடவினிகிதா நிஸ்ரேணிஸ்துவம் தயே நிஜ பர்வபி. நிஸ்ரேணி ஏணி, பரமபத சோப்பான். பரமபத சோப்பானத்தில் நாம் என்னென்ன பண்ணுறோம், ஒவ்வொரு விஷயத்தை சொல்கிற பரமபத அந்த காலத்தில் வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி ஆற்றுல அந்த இது ஆடுவா. நான் 30 வருஷம் என்ன சொல்கிறேன், அந்த பாம்பு இது இருக்குமே, ஏணி, பரமபதம், அந்த விளையாட்டு, அதை இது போட்டு தாயக்கட்டை போட்டு ராத்திரி வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி தூங்காமல் இருக்கணும். ஏகாதசியே தூங்கக்கூடாது, அட்லீஸ்ட் அந்த வைகுண்ட ஏகாதசிக்காக தூங்காமல் இருக்கணும்னு சொல்லி பரமபதத்தை ஆடிட்டே இருப்பாள். இந்த காலத்தில் என்ன பண்ணுறா, ஹாயாக சினிமாவுக்கு போயிட்டு வந்துடுறா. சினிமாவுக்கு போய்ட்டு என்னடா இது, ஏகாதசியா மகோராத்திரம் கர்த்தவியம் போ ஜனத்ரயம் அப்படின்றா. போஜனத்ரயம் அப்படி வரும் பதம், அது போ அப்படின்னு இந்த பக்கம் வரணும். போன்னா ஓய், ஏ ஜனங்களே 3 பண்ணணையா அப்படின்றா. என்ன அப்படின்றா, முதல்ல வந்து உபவாசம் இருக்கிறது, ஜாகரணம் பண்ணுறது, பஜனை பண்ணுறது, இது 3 இருக்கணுமா. அந்த மாதிரிலாம் சொல்கிறார். அந்த பரமபத சோப்பானத்தில் சுவாமி தேசிகன் மண்ணுலகில் மயல் தீர்ந்து மனம் ததும்பி மண்ணாத பயணிகழ்ந்து மாலே என்னை கண்ணிலதன் நெஞ்சியவன் கழலே பூண்டு கடும் சிறபோய் கரையேறும் கதியே சென்னு விண்ணுலகில் வியப்பெல்லாம் விளங்க கண்டு விண்ணவர்தங் குழாங்கருடன் வேதம் பாடி பண்ணுலகில் படியாத இசையால் பாடும் பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே. மண்ணுலகில் மயல் தீர்ந்து, இந்த உலகம் மண்ணுலகம், அது விண்ணுலகம். இதில் நாம் வந்து எந்த விதமான ஆசைகள் இருக்கக்கூடாது, மோகம் இருக்கக்கூடாது, எதுவும் நம்மளது இல்லை. அந்த எண்ணத்தோடு இருந்தால் ஃப்ரீயாக ஹாயாக இருக்கு. நேற்று ஒருத்தரை கேட்டேன், நான் பத்ரிகாசிரமம் போயிட்டு வந்தோம். சார் பத்ரிகாசிரமம் போகிறங்களே அங்கே லேண்ட் ஸ்லைடெல்லாம் ஆகுமேண்ணா. ஆகும் சார். எப்படி சார் போகிறோங்க அப்படின்ட்டா. நீ இங்கே உக்காண்டா கூட உன் பிராணம் பட்டுன்னு போயிடும். அது அவனுடைய சங்கல்பம். எம்பெருமான் நமக்கு என்ன எழுதி வச்சுருக்கானோ, எவ்வளவு ஆயுசு, அத்தை யாவானாலே ஒன்றும் பண்ண முடியும். நான் ஃப்ளைட்லேயே போனதில்லை சார் அப்படின்றான் எங்கள் ஆஃபீஸர் ஒருத்தர். என்ன பயம் சார் அப்படின்றான். பயம் சார், அது ஆறுது இதாக, நான் பத்ரிகாசிரமம் போக மாட்டேன் சார். நாங்கள் போயிட்டு வந்தோம், வரைச்சே ஒரு லேண்ட்ஸ்லைடு அழிந்து ஒரு 1/2 மணி நேரம் நின்றான். நமக்கு எங்கே பிராணம் போகுதோ அங்கே தான் போகும். அதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது நான் இவ்வளவோ சொல்லும் பார்த்துட்டுருக்கேன், ஆனால் அந்நிய விஷயங்கள்லாம் வருது. அதாவது கிளி இருக்குது, அதாவது கிளி என்ன பண்ணுறது, ஆகாசத்தில் போயிட்டே இருக்கு. அப்போ தான் கருடன் வந்தான். கிளி முகத்தை பார்த்தான். பார்த்த உடனேயே ரொம்ப டல்லாக இருந்தது. என்னப்பா
என்ன ரொம்ப டல்லாக இருக்கே அப்படின்னு. ஒன்றும் இல்லை, யமன் என்னை பார்த்து சிரிச்சுட்டான். யமன் சிரிச்சான்னா அங்கே ரெடி, சீட் ரெடி ஆயிடுச்சு. லோகத்தில் யமலோகத்தில் சீட் ரெடி ஆயிடுச்சு, நான் போயிடுவேன் அப்படின்னு. லோகத்தில் ஆஃபீஸர் காட்டிலும் ஆஃபீஸர்கிட்ட டிரைவர்கள் இருப்பா பாருங்க, பிஏ டிரைவர், அவள் தான் எல்லாமே. அவள் சொன்னது தான். எங்கள் சுவாமி என்எஸ்ஆர் சுவாமி எழுந்தோடு இருந்த அஸ்பத ஆச்சாரியர், அந்த சுவாமி எழுந்து வாசுன்ட்டு ஒரு பியூன், அவன் தான் ராஜ்யம். சுவாமியை பார்க்க போயா இப்போல்லாம் முடியாது போ, சுவாமி பிஸியாக போ அப்படின்வான். அவர்கிட்ட போனால் சுவாமி பரம தயாள். அவர் போல் ஒரு மனுஷன் என்எஸ்ஆர் சுவாமி போல் வித்யாபதேசம் பண்ணால் நம்மளால் பார்க்கவே முடியும். அவர்கிட்ட அடியனுக்கு கந்த சதுஷ்டய காலக்ஷேபம் ஆச்சு. அதாவது பொருளல்லாத என்னை பொருளாக்கி அடிமை கொண்டான்றது அந்த சுவாமி தான். அந்த மாதிரி இந்த கருடனுக்கு ஒரு இது, அவன் பார்த்து சிரிச்சானா டோன்ட் வரி. அங்கேருந்து அதாவது அந்த கிளியை தன்னுடைய முதுகில் ஏற்றிண்டு 7 சமுத்திரங்கள் தாண்டி ஒரு மரத்தில் விட்டுட்டு வந்துட்டான். வரச்சே நம்ம லோகத்தில் என்ன இருக்கும்னா, யாரை பார்க்கக்கூடாதுன்னு இருக்குமோ அவள் தான் நம்ம கண்டு தம்படுவோம். யாருக்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுமோ அவகிட்ட தான் சொல்லிடுவோம். கதவை திறந்தவுடனே இவளை பார்க்காம ஃப்ளாட்டில் இருக்கா, இப்போ முக்கத்தை பார்க்காம போயிட்டு நினச்சிப்போம். அப்படி கதவை திறந்தவுடனே அவள் தான் எதிர் வரும். இந்த கருடனுக்கு பார்த்தா யமதர்மராஜன் தம்பட்டான். என்ன கருடா, இன்றைக்கி ஒன்றும் பெரிய சுவாமிக்கு அப்பாயின்மெண்ட் ஒன்றும் இல்லையே, அவர் வந்து பரவமத்தில் உட்காந்துருப்பா, அவர் எங்கே வெளில சுற்ற வேண்டிய காரியம் இல்லையே அப்படின்னு. நீ எங்கே வந்திருக்க அப்படின்னு. முன்னில் வெறுமை அப்படியே வந்த அவனு, இல்லையே ஒரு காரணம் இல்லாமல் நீ வரமாட்டிய அப்படி. இவருக்கு தம் பெருமை சொல்லிக்கணும் ஆசை ஒன்று, பெருமை. அதனால் ஒன்றும் இல்லை, அந்த கிளி இருக்கு இல்லையா, அந்த கிளியை பார்த்து நீ சிரிச்சே இல்லையா, அந்த கிளியை நான் கொண்டு விட்டேன் அப்படின்னு. இத்தோடு நிறுத்திக்கலாம். ஐயவன் கேட்குறான், சொல்லி எங்கே கொண்டு விட்டேன்னா, இவனுக்கு பெருமை என்னென்னா அங்கே போய் கொண்டு விட்டேன், 7 சமுத்திரங்கள் தாண்டி கொண்டு விட்டேன், அதுவும் சொல்லிட்டான். நம்ம அடைக்கிறோம். ஆற்றுலையே ரொம்ப பெரியவாள்லாம் ஜாக்கிரதையாக இருப்பாள், பசங்கிட்ட சொல்லியிருப்பா. இந்த காலத்தில் எங்கேயுமே இது இல்லை, பெரியப்பா கிட்ட எதுவும் சொல்லாதடா, சித்தியா கிட்ட ஒன்றும் சொல்லாதடா, நம்ம என்ன வீடு வாங்குறதெல்லாம் ஒன்றும் சொல்லாத, நிச்சயதார்த்தம் கூட எப்போ நடக்கும் சொல்லாத அப்படின்னு ஜாகிரதையாக மெயின்டைன் பண்ணிட்டு வருவா. அது அந்த காலம். இந்த காலத்தில் அந்த மாதிரி ஆயிடுச்சு, இவாளே கெடுத்துடுறா அப்படின்ட்டு. அதுவும் நடக்கிறத வச்சுக்கோங்க. அவன் என்னாச்சு, அவன் சொல்லிட்டான். சொன்ன உடனே யமன் சொல்கிறான், நான் கிளியை பார்த்து சிரிக்கலப்பா, கிளியினுடைய இந்த லலாட்ட பாகம், இதுக்கு என்ன சொல்கிறோம், இந்த அதை நெத்தியில் எழுதப்பட்ட அந்த இதில் எழுத்துக்கள் அக்ஷரங்கள் இருக்கு, அதை பார்த்து சிரிச்சேன் அப்படின்றான். என்ன எழுதியிருக்கன்னா, இந்த கிளிக்கு 2 நிமிஷத்தில் 7 சமுத்திரங்கள் தாண்டி ஒரு மரத்தில் இருக்கிற பாம்புனால மரணம் ஏற்படும் எழுதப்பட்டிருக்கு. இது என்னடா இது, இந்த மாதிரி எப்படா இந்த கிளி இங்கே தான் இருக்குது, எங்கடா தாண்டி போகணும்னு நினச்சிருந்தேன். ஹரிணாபி ஹரேணாபி பிரம்மணாபி சுரைரபி லலாட்டலிகிதாரேகா பரிமாட்டுன்னு நசக அங்கே பட்டு. இந்த மாதிரி மரணத்துக்கு என்றைக்கும் நம்ம பயப்படக்கூடாது. கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோன்ற ஆழ்வார். நான் இன்னைக்கு கூட சொல்லுவேன், தைரியமாக எனக்கு ரெக்கார்டெல்லாம் பரவாயில்ல, நாங்கள் ஏன்னா ஊருக்கு போகிறதா இருந்தால் எல்லா ஃப்ளைட் எல்லா இதுவும் இங்கே ஆற்றுல அனுப்பிச்சிடுவேன். ஏதாவது டிக்கெட்டோட ரெஃபரன்ஸ் நம்பரோடு அனுப்பிச்சிடுவேன். எந்த ட்ரெயினில் போகிறேன், எந்த இதில் போகிறேன், எப்போ என்ன நடக்கும்னு நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் எம்பெருமானுடைய ஸ்மரணம் நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி நிஸ்ரேணிகி அப்படின்னு அந்த சோப்பானம் நமக்கு என்ன ஆகும்னா, படிப்படியாக தான் மேலுக்கு வரணும். ஏக்தம் நம்மளால் வரவே முடியாது. நிஸ்ரேணின்னு சொல்லவே ஏக்தம் வர முடியாது. அந்த மாதிரி எல்லா விதமான இதுவும் இந்த தயாதேவியினால் தான் நடக்கிறதுன்னு சொல்லி இங்கே ஒன்று ஒன்றா காமிச்சிருவாங்க. ஹிதமிதி ஜெகத் திருஷ்டியா அப்படி 74 ஸ்லோகத்தில் பிராசங்கிக சுகிருத்தம், ஆருஷங்கிக சுகிருத்தம், புத்திபூர்வக சுகிருத்தம், அபுத்திபூர்வக சுகிருத்தம், இந்த மாதிரி சாமானிய புத்தி இதெல்லாம் சொல்கிற. நமக்கு சுகிருத்தம் அப்படின்றோம். சுகிருத்தோடனே நல்ல கிரியை, நமக்கு தெரியாமையே சிலது நல்லது நடக்கும். ஆற்றுல அந்த காலத்தில் ஏன் பேர் வைக்கிறான் இந்த மாதிரி நாராயணா கோவிந்தா ஏன் பேர்? அந்த வியாஜத்தில் பெருமாள் பேரை கூப்பிடும். மொய்த்தவல் வினையுள் நின்று 3 எழுத்து உடைய பெயரால் கத்திரபந்தும் அன்றே பராங்கதி கண்டு கொண்டான் அப்படின்னு சொல்கிறாடே. அந்திம ஸ்மரணம் நாராயணன் அவன் பாவம் பண்ணிட்டான்,
பாபிஷ்டா க்ஷத்ரபந்துஷ்ச புண்டரீகஷ்ச புண்ணியகிருத் அப்படின்னு சொல்ல வந்து பாவம் பண்ணிட்டான். யமபட்டர்கள்லாம் ரெடியாக இருக்கா, வந்துட்டா, அவனுக்கு பிராணம் போகிறது. அந்த சமயத்தில் தன்னோட 4வது பிள்ளையை நாராயணா இங்கே வாடான்னு கூப்பிடுறான். அவ்வளோதான். யமபட்டர்கள் அங்கே யமன் சொல்கிறான்டே நம்ம காரியம் இல்லைடா, இனிமேல் விஷ்ணுபட்டர்கள் வந்துட்டாடா. கடைசி நிமிஷம் கடைசியில் கோல் போட்டான் பாருங்க. இப்போ அர்ஜென்ட் ஸ்பெயின் கடைசி நிமிஷத்தில் 106வது நிமிஷத்தில் அந்த அர்ஜென்டினாவை தோக்கடிச்சு ஸ்பெயின்காரன், அவன் பேர் சூப்பர் பேர், அவன் ஒரே நிமிஷத்தில் ஆயிடுச்சு. இவ்வளோ சந்தோஷம், இவ்வளோ சந்தோஷம். அது மாதிரி கடைசி நிமிஷத்தில் எம்பெருமானுடைய பேரை சொன்ன உடனேயே என்னாச்சு, யமபட்டர்களுக்கு காரியம் இல்லை, விஷ்ணுபட்டர்கள் வந்துட்டா அவன் ஐஷம் போய்ட்டு. அவன் 199.9% பாவம் தான் பண்ணிருக்கான். ஆனால் மரண சமயத்தில் பெருமாளுடைய நாமஸ்மரணம் பண்ணான், நாமோச்சாரணம் பண்ணான், அவ்வளோதான். அதே மாதிரி திருமாலையில் நமனம் முற்கலனம் பேச நரகில் நின்னார்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி அப்படின்னு சொல்லி, அதான் நமன் யமன் முத்கலன் அப்படியே ஒருத்தன் அங்கே அதான் நரகலோகத்துக்கு போயிடுறான். நரகலோகத்துக்கு போன பிற்பாடு கோர்ட்டில் ஜட்ஜு கேட்குறா போல, உனக்கு கடைசி ஆசை என்னப்பா, உனக்கு மரண தண்டனை நிச்சயம் எடுத்து உனக்கு தூக்கில் தொங்கணும், எதனா கேளு அப்படின்றா போல அவன் யமதர்மாதான் கேட்டிருக்கான். நீ எதனா கேளுப்பா அப்படின்னா, எனக்கு ஒன்றும் இல்லை, உறக்க நாராயண பேர் சொல்லு அப்படின்ட்டு. அவன் நாராயண சொல்லணுன்னு இந்த நரகமே சொர்க்கமாக போயிட்டான். அந்த நாம கீர்த்தனத்தினால எல்லாரும் பாபிஷ்டாள், எல்லாமே புண்ணியாத்மாக்களாயிட்டு நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடையனம். எவ்வளோ ஆச்சரியம். அந்த மாதிரி இங்கே அபுத்தி பூர்வகமாக பண்ணணும். அதே மாதிரி விதரசிப்பதே வெக்திம் அப்படின்னு சொல்லி இங்கே 80வது ஸ்லோகம் வரலாம். பிரபத்தி தார்டியம், சரணாகதி பண்ணவனுக்கு என்றைக்குமே எந்த விதமான தீங்கு ஏற்படாது. இன்னைக்கு பண்ணுற டாக்டர்கள் 20 வயசில் பைபாஸ் சர்ஜரி பண்ணுறான் ஒருத்தனுக்கு, அவன் 80 வயசு வரலும் பிழைக்கிறான். அந்த மருந்தெல்லாம் அந்த மாதிரி நமக்கு சரணாகதி, சின்ன வயசுலேயே சரணாகதி பண்ணிட்டா அது நம்மளை காப்பாற்றும். அதில் நமக்கு விஸ்வாசம் வேணும். அந்த மாதிரி பயப்படாதவங்கன்னு சொல்கிறேன். நிர்பரஹா நிர்பயா அஸ்மி ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, பயப்படக்கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது. நமக்கு நடக்க வேண்டியது நடக்கும். நமது இல்லாதது நமக்கு வராது. நமது அப்படின்னு சொல்கிறது நம்ம தேடி வரும். த்வீபாது அந்யஸ்மாதபி மத்தியாதபி ஜனனிதேகே திசோப்பியந்தாத் ஆனீய ஜடித்து கடதைத்தி விதிகி அபிமதம் அபிமுகீபூதான்னு சொல்கிறார் ரத்னாவளியில் ஒரு கவி. மாதிரி நம்மளை தேடி அதுவே வரும். பல பேர் அந்த மாதிரி தான் இருக்கா. 81வது ஸ்லோகத்திலேருந்து சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக அவதாரங்களை சொல்கிறார். தசாவதாரம், அவதாரம் அப்படின்னாலே அவதரத்தீத்தி அவதாரம், மேலேருந்து எம்பெருமான் கீழே இறங்கு, இதுதான் அவதாரம். அதில் இதுக்கு என்ன சொல்லிருக்கார், பிருத்வி அப்படின்னு விருத்தம், பிருத்வி விருத்தம். பிருத்வி என்ன பூமி, பிருத்வி என்ன பூமி. ஏன் அந்த மாதிரி சொல்கிறாருன்னா, எதுக்கு இந்த மாதிரி விருத்தத்தை பண்ணார் அப்படின்னா, மேலே இருக்கிற எம்பெருமான், பரமபதத்தில் எழுந்திருக்கிற எம்பெருமான், பார்க்கடலில் இருக்கிற எம்பெருமான் கீழே பூலோகத்தில் அவதாரம் பண்ணுறானே, ராமகிருஷ்ணாதி அவதாரம் பண்ணுறதுனால பிருத்விங்கிற சந்தஸில் எழுதியிருக்கு. இதெல்லாம் ஏவி கோபாலாச்சார சுவாமி இது பண்ணுறது. எங்கிட்ட 2 பேர் தீசிஸ் பண்ணான் தயாசதகத்தில். அப்போ 10 வருஷம் என்ன அதை டிக்டேட் பண்ணிருக்கான் அவளுக்கு. அந்த இது பாருங்க, நேற்று வச்சே ஒரு தடவை பார்த்தேன், இதுக்கு எதிரோ இருக்கணுமே அப்படின்னு ஸ்மரணம் வந்தது. மாதிரி இந்த வியாஜத்தில் அடிய ஒரு தடவை புஸ்தகம் பார்க்குறேன். அதனால் இதில் கிருப்பே விகத வேலையா கிருத சமக்ர போஷைஸ்துவயா கலிஜ்வரண துர்கதே ஜெகதி கால மேகாகிதம் விஷக்ஷிதி தராதிஷு ஸ்திதிபதேஷு சானுப்ளவைஹி விஷாத்ரிபதி விக்கிரகைஹி வியபகதா அகிலாவக்கிரகைஹி. நிறையா சொல்லணும்னு நினச்சின்னா வந்தேன். ஆனாலும் அப்படி இப்படி விஷயாந்தரத்தில் போயிடுத்து ஒரு வேகத்தில். இதில் கிருப்பே, அதாவது தயாதேவியே, நீ எப்பேற்பட்டவோ, அந்த எம்பெருமான் இந்த லோகத்தில் அவதாரம் பண்ணுறான் அப்படின்னா அந்த அவதாரத்துக்கு ஹேத்துபூத நீ தான் அப்படின்ட்டு.
உன்னுடைய அனுமதி நீ பண்ணு அப்படின்னா, என்னப்பா இந்த மாதிரி என்னை போய் போக சொல்கிறீங்க அப்படின்னா, நீ கிட்ட போனாதான் உன்னை காப்பாற்ற முடியும். ஜனங்க அப்போ தான் உங்ககிட்ட, நீ ஆற்றுலேயே உட்காண்டா யாரும் உன்னை கேர் கூட பண்ண மாட்டேன், நீ அங்கங்கே சஞ்சாரம் பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்லி ஆம்பியா அனுப்புகிறா பாருங்க. எல்லாம் நீங்கள் போய் சம்பாதிச்சுன்னு வாங்கோ, பெருமை ஆற்றுல உட்காண்டா என்ன. இங்கே எம்பெருமான்கிட்ட அனுகிரகம் பெறுவதற்காக ஜனங்கள்லாம் காத்துட்டுருக்காளாம். நீயே போகணும், அந்த இதுக்கு நீயே போகணும் அப்படின்னு சொல்லி அவதாரத்துக்கு ஹேத்து பூத்தையானவள் இவள் தான் அப்படின்னு சொல்கிறார். யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தாரம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சிருஜாமிகம் அப்படின்னு சொல்கிறார். அதில் பிரசூய விவிதம் ஜகத் தத விவருத்தயே துவம் தயே சமீக்ஷண விசிந்தன பிரபுதிபிஹ ஸ்வயம் தாதிருஷைஹ விசித்திர குணச்சித்ரிதாம் விவித தோஷ வைதேசிகி விஷாதலபதேஸ்தனம் விஷசி மத்ஸ்ய கூர்மாதிகம். 10 அவதாரம் தான் பிரசித்தி. மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நாரசிம்மம் இந்த மாதிரி இருக்கே. இதில் என்ன அழகு தெரியுமோ இல்லையோ, சுவாமி தேசிகன் சொல்கிற, நம்ம இந்த காலத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா தபஸு பண்ணுறோம். அந்த காலத்தில் ஈஸியாக 10 பிள்ளைகளை பெற்றுண்டா. ஒரு பிள்ளை பெறுவதற்கு எவ்வளோ கஷ்டப்படுறான். அதனால தான் எங்கே பார்த்தாலும் இந்த ஃபெர்டிலிசி சந்தான சாபல்ய கேந்திரங்கள்லாம் வந்துட்டு. ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட சக்தி இல்லை. அது இல்லாமல் அதான் பக்தி இருக்கணும். ஐடி கம்பெனியில் வேலை பண்ணுறா எல்லாரும், அதனால் எந்த சக்தியும் இல்லை. இந்த கம்ப்யூட்டர்னாலே வியாதி தான் நமக்கு, அதனால் வியாதி தான். அதுக்காக புஸ்தகம் வச்சுட்டா நன்னா இல்லை. இப்போது ஒரு குழந்தை பெற்றுட்டா அப்படின்னா, அந்த காலத்தில் ஆம்பியா பொண்டாட்டி அதாவது கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகளை பெற்று அவளை வளர்த்து ஆளாக்கி கல்யாணத்தை பண்ணி ஒரு உத்தியோகத்தில் சேர்த்து அவள் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் ஹாயாக இருக்கணும் சொல்லச்சேதா இவாளுக்கு இன்னும் பாரம் வருது. பொண்ணு அவள் வந்து குழந்தைங்க அம்மா நீ பார்த்துக்கோ அப்படின்னு. நான் ஆஃபீஸ் போனோம்மா, அப்பா ஒரு இடம் அம்மா ஒரு இடம். எந்த சமயத்தில் வானப்பிரஸ்தாசிரமத்தில் ஆம்பியா பொண்டாட்டு 2 பேரும் ஒன்றா இருந்து அவ்வளோவெல்லாம் சண்டை தான் போட்டுருப்பா. ஃப்ரம் 20 years to 60 years ரிட்டையர்மெண்ட் ஆன பிற்பாடு தான் ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கிற அந்த சந்தர்ப்பமே ஏற்படும். உனக்கு நான் எனக்கு நீ. ஆனால் என்ன ஆச்சு இந்த காலத்தில், அங்கேருந்து ஃபோன் பண்ணுவான், அம்மா நீ வந்துடுமா, அமெரிக்காவுக்கு வந்துடுமா, நீ பார்த்துக்கோ. அப்பா இங்கே உட்காந்து பொங்கிட்டு கிடப்பேன். அங்கே மாட்டு பொண்ணு என்ன பண்ணுவா, அப்பா நீங்கள் குழந்தைய பார்த்துக்கோப்பா. அந்த குழந்தை நம்மக்கிட்ட அடங்குமா? இவாளுக்கு தன் குழந்தைய பார்த்துக்கிறது காட்டிலும் தன்னுடைய பிள்ளையினுடைய குழந்தைய பார்த்துக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு அடிபட்டதுன்னா அவள் வந்து வெய்வா, என்னப்பா புத்தி இல்லையா அவனுக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் கூட கேர்லெஸ்ஸாக இருந்துட்டியே அப்படிலாம் வெய்கிறான். அந்த மாதிரி இதில் என்ன சொல்கிறான்னா, பெருமாள் எப்படி ஒரு சிருஷ்டி பண்ணிருக்கான் அப்படின்னா, மீன் இருக்கு, ஆமை இருக்கு, அன்னம் இருக்கு. மீனோடாமை கேழல் அறிவுகளாய் முன்னுமே ராமநாதர். இந்த மீன் இருக்கே, குழந்தைய எப்போ வந்து அதுக்கு அதாவது மீன் குழந்தை பிறக்கிறதோ அது என்ன பண்ணும், அது எப்படி வளரும் அப்படின்னா, அதுக்கு தான் சுவாமி தேசிகன் சொல்கிறார், ஈக்ஷணத்யார சம்ஸ்பர்ஷே மத்ஸ்ய கூர்ம விஹங்கமாக மதீக்ஷ சமீக்ஷண விசிந்தன பிரபுத்திபிகி. அந்த மீன் குழந்தை பிறந்த உடனே ஒரு தடவை பார்க்குமா இல்லையா, அதான் பின்னாடி பார்க்கும், பார்த்த உடனே அது அப்படியே வளருமா. ஈக்ஷணம். ஆமை இருக்கின்றதே சிந்தனம் பண்ணுமா, சிந்தனம் பண்ண உடனே அது அப்படியே அதாவது ரொம்ப நல்லா வளருமா. அதே மாதிரி இது இருக்கே ஹம்சம், சம்ஸ்பர்ஷம், அப்படி தொடுமா, தொட்ட உடனே வளரும். இந்த மாதிரி சுவாமி தேசிகன் சமீக்ஷணம் ஒன்றுமே சொல்லாமல் பெருமாள் மத்ஸ்யபூர்வ அவதாரம்லாம் எடுத்துட்டான்னு சொல்லிட்டா யாருக்கு என்ன தெரியும், எதுக்காக அவர் இந்த மாதிரி பண்ண. ஆனால் சுவாமி தேசிகன் சொல்கிறார், மத்ஸ்யாவதாரம், பெருமாள் மத்ஸ்யாவதாரத்தில் எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன், எல்லாமே நான் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் மத்ஸ்யாவதாரத்தை. சரி, பெருமாள் எந்த அவதாரம் எடுத்தாலும் தாயார் இருப்பான்னு சொல்லுவாளே, மத்ஸ்யாவதாரத்தை எடுத்தாரே தாயார் எங்கன்னா கண்ணில் இருந்தாளாம். கூர்மாவதாரம் எடுத்தாளே புருஷ்டபாகத்தில் இருந்தாள். வராக அவதாரம் எடுத்தாளே தமுஷ்ட, அது என்ன சொல்லுவா, கோரப்பல் அங்கே இருந்தாள். வாமனாவதாரம் எடுத்தாரே
அப்படின்னா அந்த அஜினத்துலேயும் இருக்கார், அதே மாதிரி கொடையிலையும் இருக்காங்க. நரசிம்மாவதாரத்தை பக்கத்துலேயே வந்துட்டா, அவளாலே ஒன்றும் பண்ண முடியல. அந்த கோபத்தை பார்த்ததில்ல. எங்கள் ஆத்துக்காருக்கு இந்த மாதிரி கோபம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாள். ஆத்துக்காரனுக்கு காலத்தில் கோபமே வராது வச்சுக்கோங்க. அதனால் கோபமே அந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்தா பிரகலாத ஆழ்வார். அவன் தான் சாந்தப்படுத்தினான். ஒவ்வொரு அவதார் ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனின்னு சொல்கிறாப்பட அந்த மாதிரி இருந்த இப்படியாக ஒவ்வொரு அவதாரத்தை சுருண்டு வர்றார் திருமங்கை ஆழ்வார். ரொம்ப நன்றாக நிலகிடமெங்குமென்னி நெடுவெள்ளமும்பர் வளநாடு மூடையுமையோர் தலகிட மத்தமக்கோர் சரடில்லை என்ன அரணாவனெந்த மருளால் அலைகடல் நீர் குழம்ப வகடாட ஓடி அகல்வா நுரிஞ்ச முதுகில் மலகட மீது கொண்டு வரும் மீனமாலை மறவாது இறஞ்சி என் மனனே. அந்த 10 பாசுரம் தசாவதார் சுவாமி தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரம் இருக்கிறே. நவக்கிரக பூஜையே நமக்கு தேவையில்லை. தசாவதார, அதனால்தான் நம்ம மடத்தில் சன்னதியில் தசாவதார ஸ்தோத்திரம் நித்தியபடியே உண்டு. சகஸ்ரநாமம் தசாவதார ஸ்தோத்திரத்தை நம்ம அனுசந்தானம் பண்ணால் எல்லா விதமான கிரகப்பீடையும் நமக்கு போயிடும். அதனால தான் சுவாமி தேசிகன் நமக்கு இது வரல. சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாமே நமக்கு சர்வவிதமான ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது, அதில் எந்த விதமான சந்தேகம். இப்படி அங்கே சொல்கிறார். யுகாந்த சமயோச்சித ஸ்லோகத்தினால வராக அவதாரத்தை சொல்கிறார். சமுத்திரதவதீதையே ததவிஜுஷ்டையா தம்ஷ்டையா அப்படின்னு சொல்லி, அது மாதிரி 84வது ஸ்லோகத்தில் சட்டாபட்டல பீஷணே சரபசாட்ட ஹாசோத்பட்டே, அந்த நரசிம்மாவதாரத்துக்கு தகுந்தா போல பதப்பிரயோகம் கவனிக்கணும். மீதியெல்லாம் சிம்பிளாக இருக்கு. ஆனால் அந்த உக்ரரூபம் அப்படி உக்ரரூபம் தகுந்தா போல ஓஜோ குணம், அந்த ஓஜோ சட்டாப்பட்டல பீஷணே சரபசாட்ட ஹாசோத்பட்டே ஸ்புரத் கிருதி பரிஸ்புடத் புருக்குட்டிக்கே வக்திரே கிருதே அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஆச்சரியமாக காமாசிகாஷ்டகத்தையும் அப்படிதான். அதே மாதிரி தடைய விழ்கோத மாத இருபால் தயங்க எரிகான் 2 தருகண் அளவழ வெம்மமிக்க வரியாகி என்ன பரியோன்சினங்கிழவிழவள யுகைராடுமைம்பில் மரபோரதாகம் மதியாது சென்னுரிகிறாள் பிளவழ விட்ட குட்ட மதுவைய மூடு பெருடீல் மும்மை பரிதே பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹக்ஷணம் பாடிஜை அவ்யாத்ரீடி ஜகந்தி அகுண்டமஹிமா வைகுண்ட கண்டீரவா யத் பிராதுர்பவனாதவந்திய ஜடரா யாதிர்ச்சிகாத் வேதசா யா காச்சித் சகசா மகாசுருகஸ்தூணா பிதாமஹ்யபூத் பிதாமஹ்யபூத் அப்படின்னு சொல்கிறேன். இதில் ஒரு ரகசியம் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு உபன்யாசம்னா ஒரு 50-100 பேர் இருப்பாள் நாங்கள் போகிற இடத்துல. அப்போது சில சமயம் ரொம்ப ஒரு மணி நேரம் ஆன உடனே விட்டுடலான்னு தோணும். எனக்கு என்னன்னு தெரியல, இங்கே 5-6 பேர் இருந்தாலும் இவாளே 500 பேராக தெரிகிறா, அவளும் இன்ட்ரெஸ்டாக கேட்குறா. அதனால் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், இந்த சுவாமி எப்போ முடிப்பார் அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் கட்டாயம் 6 மணிக்கு முடிச்சுடுறேன். நீங்கள் சந்தேகப்படுவேன். கட்டாயம் எனக்கு 1.5 மணி நேரம் என் டயத்தை நான் எடுத்துகிட்டு இது சொல்கிறேன், 5 நிமிடத்தில் முடிச்சுடுறேன். இந்த மாதிரி சுவாமி தேசிகன் அந்த நரசிம்மாவதாரத்தில் வர்ணிக்கிறாரே, இந்த அவதாரத்துக்கும் காரணம் இவள் தான், தயாதேவி தான். என்னன்னா சரோஜ சதிருஷா திருஷா, அந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள் எப்படி இருக்குன்னா புண்டரீகாட்சரம். ஒரு இடத்துல அதாவது அங்கன்மா ஞானத்தில் சொல்கிறாளே, அந்த மாதிரி ஒரு கண்ணானது சூரியன் போல தப்பனம் அந்த ஹிரண்யகசிபு மேலே பொழியல், இன்னொரு கண்ணு பிரகலாத ஆழ்வான அனுகிரிக்கு. 2 திருக்கண்கள் வளர்கின்ற, அதாவது சூரிய சந்திரர்கள் தான் திருக்கண்கள் எம்பெருமான். அதில் சரோஜ சதுர்ஷாதிருஷா சமுதிதாக்கிருதி திருஷ்யத்தை அப்படின்னு சொல்லி தயாதேவியோட உபகாரம் தான் இங்கே பிரதானமாக சொல்கிறேன். 85 வாமனாவதார் ஆழ்வார் எங்குமுடன் கண்ணனன் மகனை காய்ந்து இங்கில்லையால் என் இரணையந்தூன் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத்தோன் என் சிங்கப்பிரான் பெருமை யாராயும் சீர்மைத்தேன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நரசிம்மாவதாரம்தான் அவதாரத்தில் பயம் பக்தி 2 இருக்கிற அவதாரம். பக்தியாக பெருமாளை சேவிக்கணும்னு சொல்லலாம். ராமரை பார்த்தா பக்தி பயம் வராது, கிருஷ்ணரை பார்த்தா ஒன்றுமே வராது, இவன் நம்ம ஃப்ரெண்டு போல நம்ம நினைக்கிறோம். ஆனால் நரசிம்மரை சேவிச்சே ஒரு விதமான தயக்கம், அந்த பக்தி பயம் 2. தெலுங்கில் பயபக்துலுன்னு சொல்லுவோம், பயபக்துலுன்னு சொல்லுவாள். அது 2மே நரசிம்ம அவதாரத்தில், வேறு அவதாரத்தில் நமக்கு வரவே வராது.
வாமனாவதாரம் திருவிக்ரமாவதாரம். அது ஆச்சரியமான அவதாரம். 3 நடு நிமித்து 3 தோன்றி 3 முன்னுருவானான் காந்தடம்பொழில் சூழ் கங்கையங்கர மேல் கண்டமென்னும் கடினகம். பத்ரிகாசிரமம் ஆக போச்சே தேவப்பிரயாகம், அதுக்கு தான் கண்டமென்னும் கடினகம். கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே கடுவின கடைந்தெடுகிருக்கும் கங்கை என் கரமேல் கை தொடர்ன கண்டமென்னும் கடினகரை. ஆழ்வார் பாடல், பெரிய ஆழ்வார். கங்கா கங்கா அப்படி நாமோச்சாரணம் பண்ணாலே போருமான எல்லா விதமான பாவங்கள் நமக்கு தீரும். கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே, வாசகம் சிம்பிள் வேர்டு, சப்தோச்சாரணம் பண்ணுங்க போகிறோம். அதனால நித்தியப்படி நான் சொல்லிட்டே இருப்பேன், குளிக்கிச்சே கணத்தில் தீர்த்தாமாடணும், நதியில் தீர்த்தாமாடணும், புஷ்கரில் தீர்த்தாமாடணும், அவகான ஸ்நாமம். நான் அதான் சொல்கிறேன், நீ பக்கெட்லேயே தீர்த்தாமாடுபா, இல்லை ஷவர்லேயே தீர்த்தாமாடு, ஆனால் ஒரு ஸ்லோகத்தை சொல்லி தீர்த்தாம. கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங்கும். இந்த ஒரு ஸ்லோகம் சொல்கிறது நம்ம கஷ்டமா? இதை சொல்லி தீர்த்தாமன்னா புண்ணிய நதி ஸ்மரணம் பண்ணாலே போகிறோம். இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, வாமனாவதாரத்தில் ஒரு விஷயத்த சொல்லிட்டார் சுவாமி தேசிகா. அந்த மாதிரி யாருமே சொல்ல. பெருமாள் வந்து தோண்டினால் அவர் வந்து 3 நிமித்து இதெல்லாம் பொண்ணார். தெலுங்கில் தோத்தனா மாத்தை இந்திந்தை வட்டுடு இந்தையை மறியு தானிந்தை நபோவீதி பைனந்தை தோகித மண்டலாகிரமண கல்லந்தை இதெல்லாம் சொல்கிறார். ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறார், ஒரு ஆஃபீஸருக்கு அவன் கையெழுத்து போடுறான். ஆனால் அந்த கையெழுத்து எப்போ செல்லுபடியாகும்? சீல் இருக்கணும். சீல் போட்டால் தான் ஒரிஜினல். அதே மாதிரி தயாதேவி என்ன பண்ணது? சராச்சரமச்சீகராச்சது சரண பங்கஜேன அங்கிதம். அம்மா, அந்த எம்பெருமான் 3 லோகத்தில் அளந்தான். அந்த சமயத்தில் அவருடைய திருப்பாதங்கள் இருக்கின்றது. அந்த பாதத்துக்கு உள்ள நீ இருந்துட்டு எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்லி நீ முத்திரை போட்ட. அந்த காலத்துலேயும் சரண பங்கஜேன அங்கிதம், அங்கிதம்னா சீல். நீ அந்த மாதிரி பண்ணம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த மாதிரி அதுக்கப்புறம் பரசுராம அவதாரம், அதுக்கப்புறம் ராமாவதாரத்தில் கிருபே கிருத ஜகத்திதே கிருபண ஜந்து சிந்தாமணி 3 விசேஷத்தை போடுறேன். பலராமாவதாரத்தை கிருபே பரவதஸ்தயா, கிருஷ்ணாவதாரத்தில் பிரபூத விபுத துஷத்து அப்படின்னு சொல்லிட்டு விபச்சித் அவிகீதையா ஜெகதி கீதையாந்தம் தமஹா. என்னடா இந்த மாதிரி கிருஷ்ணாவதாரம் பண்ணிட்டா என்ன பிரயோஜனம் அப்படின்றா? எல்லாம் கம்சனை வதம் பண்ணா, விருத்ராசன சம்ஹாரம் பண்ணா, சாணூர் முஷ்டிகா, அதெல்லாம் நத்திங் டூயிங். இந்த காலத்துக்கு நம்ம ஜீவனத்துக்கு கைடு போல இருக்கிற ஒரு சாஸ்திரத்தை கொடுத்தா கீதா சாஸ்திரம், பகவத்கீதை. நீங்கள் அதை படித்து பாருங்க, நம்ம ஹாயாக இருக்கலாம். அது ஒரு கைட், வாழ்க்கை எப்படி இருக்கணும் அந்த கைட் நமக்கு. அந்த மாதிரி விபச்சித ஜெகதி கீதையாந்தந்தம், இவ்வளோ ஆச்சரியம். அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்துடைய வைபவத்தை சுவாமி தேசிகன் தான். அதாவது ராமாவதாரத்தில் சேது பந்தனம் முக்கியம். அது கூட சொல்ற, ராமாவதாரத்தில் சேது பார்த்தா போகிறோம், ராமரை பார்க்க முடியாது. ஆனால் ராமர் கட்டின அணையை நம்ம பார்க்கலாமோ இல்லையோ, அதை பார்த்தாலே சேது பந்தன் திருத்தினாய் எங்கள் சித்தில் வந்து சிதையேலே அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சாதிக்கிறா போல. அந்த சேது அதை பார்த்தாலே எல்லா விதமான பாவங்கள் போகும். அதனால் சேது ஸ்நானம் விசேஷம். சுவாமி கோச்சிக்கு போகிற அமெரிக்கா இத்தியாலும் போயிட்டு வந்தால் கர்மா பண்ணணும்னா சேத்து ஸ்நானம் பண்ணணும் அப்படின்வா. அந்த மாதிரிலாம் தெரியும், நீர் பண்ணுற பேர் எனக்கு தெரியும். அது மாதிரி சேத்து ஸ்நானம் பண்ணுறது. கல்கி அவதாரம் கடைசியில் கல்கின்னு சொல்கிறாலே, அது திருவேங்கமுடியாதான் அப்படின்ட்டார் சுவாமிஜி. என்னென்னா, அவர் வந்து மலையிலேருந்து நாராயணவனம் போகிறார், குதிரை மேலே தான் போனார். பத்மாவதியை அப்போ தான் பார்த்தார். அந்த குதிரையில் தான் கல்கி வருவார். அந்த கல்கி அவதாரம் இவர் தான் சொல்கிறார். இந்த மாதிரி 90வது 91 வசந்த திலகாவிருத்தம் உத்தர்ஷினி அப்படின்னு பேர். உத்தர்ஷினா இவ்வளோ வரலும் எல்லாத்தையும் சொல்லிட்டார் சுவாமி தேசிகர். பிரபத்தி இது பின்னி தயாதேவி. இப்போது தன்னை நான் வந்து வேஸ்ட் ஃபெலோ, ஆனாலும் நான் ஒன்று தான் ஆசிரியப்பேன். அதாவது குழந்தை, அதாவது பிள்ளை அவன் குடிக்கிறான், எல்லாம் பண்ணுறான், அம்மாவால் ஒன்றும் பண்ண முடியல, ஆனாலும் அம்மா கிட்ட தான் வந்து ஒன்றும் தள்ள முடியல. அந்த மாதிரி சுவாமி தேசிகனே நான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு விஸ்வோபகாரமிதி நாம சதா ஞஸ்தஸ்வரக்ஷணபரம் தொய்மாம் தொய்யைவ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதே மாதிரி துரியோதனன் சொல்கிறான்,
ஜானாமி தர்மம் நச்சமே பிரவருத்தி, ஜானாமிய தர்மம் நச்சமே நிவர்த்தி. தர்மம் என்ன எனக்கு தெரியும், ஆனால் என் மனசு அதில் போல. இது அதர்மம் தெரியும், என் மனசு அங்கேருந்து வெளில வர. அந்த மாதிரி இங்கே சுவாமி தேசிகன் விஜ்ஞாத சாசனகத்திர் விபரீத விருத்தியா அப்படின்னு சொல்கிறாரு. என்னை இந்த மாதிரி தான் ஆயிட்ட, நீ தான் என்னை காப்பாற்றணும், தீனே விபோ சமய தண்டதரத்தொலிலாம் அப்படின்னு சொல்லி மாசாக சூக்தி எல்லாம் சொல்கிறார். இப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் பெருமாள் தான் என்னை காப்பாற்றணும், துஷ்டேபி திருஷ்டேபி துர்பலதியம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி தமனேபிதியம். கடைசியில் 100வது ஸ்லோகத்தில் ஒரே ஒரு சொல்கிறேன், நாதப்பரங் கிமபிமே त्वयि நாதனீயம் மாதா தயே மயி குருஷ்வ ததா பிரசாதம் பத்தாதரோ விஷகிரி பிரணயீ யதாசௌ முக்தானுபூதி மிக தாஸ்யதி மே முகுந்தா. கடைசியில் ஒரு போடுறேன், எனக்கு இனிமேல் ஒன்று வேணாம் தயாதேவி, ஒரே ஒரு ரெக்கமெண்டேஷன், நான் திருமணிலே வாசம்மா, நான் எங்கேயும் போக மாட்டேன். குலசேகர ஆழ்வார் சொல்கிறாரே, செடியாய வல்வினகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. திருவேங்கட மாமலை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அந்த மாதிரி அம்மா இங்கேருந்து பரமபதத்துக்கு போனோம் எல்லாரும் எதிர்பார்க்குறா, எனக்கு வேண்டாம். பரமபதத்தில் எந்த விதமான ஆனந்தம் கிடைக்குமோ அந்த விதமான ஆனந்தம் எனக்கு இந்த லோகத்தில் இருந்து அந்த திருவேங்கடபடியான சேவிச்சுன்னு நான் இருக்கணும். அது மட்டுமல்ல, தயாதேவி நீ இருக்கிற உன்னுடைய சிபார்சனால் அந்த எம்பெருமானை சேவிக்கணும். சுவாமி காஞ்சிபுரம், அந்த காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமியை சுவாமி தேசிகன் நிரந்தரம் நிர்விஷதஸ்வதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தா பதமாதிரூப்பியம் சத்தியம் ஷபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமேபிலாஷா. அந்த காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி சாய்ச்சார் வடை நடை கொடை. அந்த எம்பெருமான் இப்பேற்பட்ட ஒரு ரங்கநாதனாக இருக்கட்டும், திருவேங்கடபடியானா இருக்கட்டும், காஞ்சி வரதராஜ சுவாமியாக இருக்கட்டும், அந்த பிரம்மோற்சவங்களை பார்க்கும்பொழுது நம்மளுடைய மனசு எப்படி இருக்கான், பெருமாள் டன் டன் இரண்டே இருப்பார். ஒரே பெருமாள் தான் நித்தியப்படி செய்கிறோம், ஒரே பெருமாள் தான் முழுக்க முழுக்க செய்கிறோம், ஆனால் அது ஒரு விதமான ஆனந்தம். ஐயோ இந்த பெருமாள் என்னமா இருக்குது, தேவப்பெருமாள் இன்றைக்கி இந்த நகை சாத்தின்னு இருக்காரு, ஆஹா அந்த கொண்டை சிக்குத்தாடை என்னமா இருக்குது, அங்கே போனால் ரங்கநாதன், ஆஹா ஒரே ஒரு மாலில் பெருமாள் என்னமா, ஐயோ திருவேங்கமுடியான் கருடுவாரத பௌர்ணமி கடு செய்யலை, நித்தியப்படி நம்ம அந்த சகஸ்ர தீபாரங்கள் செய்கிறோம், அந்த மாதிரி ஒரு ஆனந்தம். அதனால் எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முக்தானுபூதி மிக தாஸ்யதிமே முகுந்தகான்னு சொல்லி இத்தோட பத்தாதரஹா அப்படின்ற ஒரு பதம். பத்தேஷு ஆதரக பத்தாதர். பத்த அதாவது நித்திய ஜீவன், முக்த ஜீவன், பத்த ஜீவன். நாமெல்லாம் பத்த ஜீவர்கள், நித்திய ஜீவர்களானவர் அனந்தையோட விஸ்வக்சேனாதிகள், முக்தாத்மாக்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியெல்லாம் முக்தாத்மாக்கள், நம்மளாம் பத்த. அது மாதிரி பத்தர்கள் விஷயத்தில் ஆதரமாக இருக்கக்கூடிய விஷகிரி பிரணயி, விஷசப்தத்துக்கு தர்மம் அப்படின்றது. அந்த தர்மமே இந்த கலியுகத்தில் அது என்ன பண்ணுறது அப்படின்னா, ஐயோ எனக்கே சக்தி போயிடுச்சு, அதனால் நான் மறுபடியும் தபஸ் பண்ணணும்னு சொல்லி தர்மமே மலையில் தபஸ் பண்ணுறான். அதனால் அதுக்கு விஷகிரின்னு பேர். அதனால் விஷகிரி பண்ணிங்கன்னா எம்பெருமான் வைகுண்டேது பரையலோகே, அந்த எம்பெருமான் மாயாவி பரமானந்தம் தெக்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா சகமோதேன்னு சொல்லி ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தீரே ரமயார வெங்கடேசாமிகளை அந்த எம்பெருமானே இங்கே வந்துட்டான். திருவேங்கடமுடையானாக இங்கே அவதாரம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி நான் இங்கே தான் இருப்பேன். திருவேங்கட மாமலையில் நான் இங்கே ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னே வழுவிலா அடிமை செய்ய வேண்டும்னா தெழி குரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்த தந்தை அப்படின்னு சொல்கிறாரே. இந்த மாதிரி ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளை சுவாமி மந்தஸ்ய சாகசமிதம் தொய் வந்திரும். நான் எப்பேற்பட்டவன், நான் போய் இந்த மாதிரி ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணலாமா, உன்னை இந்த மாதிரி கேட்கலாமா அப்படின்னு சொன்னால் நீ சின்ன பையனான சின்ன விட்டுடும், சின்ன பசங்க எப்படி கேட்பாடு அப்படின்னு சொல்லி அதில் வேதாந்த தேசிகபதே வினிவேஷபாலம் தேவோ தயா சதகமேதத் அவாதயன்மாம் வைஹாரிகேட விதினா சமயே கிரகீதம் வீணா விசேஷமிவ வெங்கடசைலநாத. இதுதான் நம் சம்பிரதாயம். நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிறவே அதை அப்படியே அறுத்துண்ண வேரோடு இருக்கும். சம்பிரதாயத்தில் ஸ்வயமேவ காரியம், எது பண்ணாலும் அது சுபமாக இருக்கட்டும் அசுபமாக.
ஸ்வயமேவ எம்பெருமான் தான் செய்விக்கிறார். இதில் சுவாமி சொல்கிறார், நான் ஒன்றுமே இல்லை, நான் தான் தயாசதம் சொல்ல நீங்களாம் நினச்சிட்டு போகிறோங்கோ, நான் சொல்லலை. இப்போ கூட அடிக்கிறதோ பேசுகிறேன்னா இங்கே ஆச்சாரம் எடுக்கிறதுனால பேசுகிறேன், நான் என்ன பேசுகிறேன்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கல. அது பிடிச்சிக்கோ. இதில் ஏதோ கொஞ்சம் சிலதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியல. அதில் தேசிகன் சொல்கிறார், அந்த வெங்கட சைலநாதன் இருக்கானே, வெங்கடவெங்கிற பர்வதத்தில் எழுந்துள்ளி இருக்கின்ற அந்த திருவேங்கடமுடியான் இருக்கானே, அவன் என்ன பண்ணிட்டான் திருமூலியோ, என்ன யூஸ் பண்ணிட்டான். சில பேர் யூஸ் பண்ணிப்பா இல்லையா, என்ன யூஸ் பண்ணிட்டான். என்ன யூஸ் பண்ணிட்டு வீணா, அதாவது வைஹாரிகேன விதினா சமயே கிரீதம் வீணா விசேஷம். இந்த வீணை இருக்கின்றது இது அச்சேதன பதார்த்தம், அது தானாக பாடாது. அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். தேசிகன் சொல்ற நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அவர் என்ன பண்ணிட்டார், திருவேங்கமுடியான் அவன் தான் சொல்கிறார், அவன் இருக்கானே அயோக்கியவன் என்னை யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறா போல், என்னை எடுத்துட்டு வீணையாக இது பண்ண, அங்கே அந்த இது அந்த நாதம் வீணாநாதம் அதில் இந்த மாதிரி என்ன பண்ணி இந்த தயாசதகம் வரும்படி அவன் தான் பண்ணான். என்ன உபயோகம்? ஆற்றுல தன்னை பற்றி சொல்கிறதுக்காட்டில் ஆம்பியார் அவன் நன்னா, அவன் பிடாரியாக இருந்தால் கூட ரொம்ப நல்லவப்பா, அவ்வளோ எனக்கு அனுகூலமாக இருக்கா, எங்களுடைய அந்யோன்ய தாம்பத்தியம் எங்களுது அப்படின்னு சொன்னால் அவளுக்கு ஒரு ஆனந்தம் வந்துடும். என்ன அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணிட்டார்னா, தன்னுடைய தேவியாக இருக்கக்கூடிய தயை இருக்காடே மகாலட்சுமி, அவள் தான் தயா சமஸ்த ஜனனியும் அவளை பற்றி அந்த எம்பெருமானே சாதித்ததாக சொல்ல. வீணா வேதாந்த தேசிக பதே வினிவேஷ்யபால், வேதாந்த தேசிகன் அவன், இவர் பேர் பாலம் வினிவேஷ்ய தேவஹா தயாசதகம் ஏதத்து அவாதயத்து. அந்த எம்பெருமான் தான் தயாசதகத்தை என் மூலமாக வரவழைச்சுட்டான், நான் இதில் காரணமே இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு. வைஹாரிகேட விதினா சமய பார்த்தா எம்பெருமான் எப்படிரா இந்த மாதிரி சொல்கிறது அப்படின்னா, இந்த அதான் வீணை, அந்த இந்த காலத்தில் வீணையே எப்படி இருக்குதுன்னு தெரியல பாவம், அதெல்லாம் போயிடுச்சு. இந்த காலத்தில் ஆட்டம் பாட்டத்துலாம் போகிறது. எப்பேற்பட்ட அந்த வீணை அதை வச்சுண்டு என்னை இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்கி எல்லாத்தையும் சொல்ல வச்சுண்டான் அப்படின்னு சொல்லி முடிச்சுடுறார். கடைசி ஸ்லோகத்தை முடிக்கிறேன். விஸ்வானுகிரகம் மாத்திரம்லாம் இருக்குது. காமம் சந்துமித கரம் வித குணாவத்யானி பத்யாரிண கஸ்யாஸ்மின் சதகே சதபு கதகே தோஷஸ்ருதிங் க்ஷாம்யதி நிஷ்பிரத்யூஹ விஷாத்ரிஜரதரத்காரச்சலேனோச்சலன் தீனாலம்பன திவ்யதம்பதிதயா கல்லோல கோலாஹலஹா. கடைசியில் ஒரு போடுறார். காமம் சந்து மிதக்கரம் வித குணாவத்யானி பத்யா. உலகத்தில் எல்லாரையும் ஒத்துக்க மாட்டேன். ஒரு மனுஷன் இருக்கான், 10 பேர் இருக்கா, 10 பேரை ஒத்துக்க மாட்டேன். 4 பேர் அகைன்ஸ்ட் பார்ட்டி இருப்பா, 6 பேர் தான் ஒத்துப்பா. சுவாமி தேசிகன் ரொம்ப விவேகம் உள்ளவர். நான் இந்த அவத்யானி பத்யானி தோஷமற்ற பத்தியங்கள் அது இல்லாமல் நான் எழுதலை, அது புரிஞ்சுக்கோங்க. ஐ ஆம் நாட், இது பௌருஷேயம் இல்லை, அது அபௌருஷேயம்தான். எம்பெருமான் தான் செய்வித்தான். லோகத்தில் தோஷங்கள்லாம் சொல்லுவா, அது அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லையே. பர்திருஹரிபடி ஒரு கவி, அவன் என்ன பண்ணிட்டான்னா ஒரு நீதி சதகம் எழுதிட்டான். வைராக்கிய சதகம், சிங்காதகம், நீதி சதகத்திரையும் எழுதினான். கடைசியில் என்ன பண்ணிட்டாருன்னா அவர், இந்த இதை நான் யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு. ஒன்று நன்னா படித்தவா ஒத்துக்க மாட்டான், அவளுக்கு பிடிக்காத அசூய. ராஜாக்களுக்கு போனால் இதுவா வைவா பக்கத்தில் வைவா. 3வது ஒன்றும் தெரியாமட்ட போனால் அது அப்படியே வச்சுடுவான். அதனால் ஜீர்ணமங்கே சுபாஷிதம், இது என்னோடைய போயிட்டோம் அப்படின்னா. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் இது தயாதேவி விஷயமாக நான் சொன்னேன். இதில் குணதோஷங்களும் இருக்கும், குணமும் இருக்கும், தோஷம். ஆனால் தோஷங்கள் கேட்காதான். என்ன காரணம் அப்படின்ற, நம்ம விவாகாத கல்யாணங்கள்லாம் பண்ணச்சே ஏன் மோனம் அடிக்கிறா தெரியுமா உங்களுக்கு? எந்த அபசப்தங்க, அப்போ தான் ஒருத்தன் தும்புவான், பம் அப்போ தான் ஏதோ பேசுப்பா, ஐயோ அவர் போய் 10 நாள் ஆச்சு அப்படி, அப்போ தான் சொல்லுவான். நம்ம மனுஷால் துளி கூட விவகாரமே இருக்க.
எந்த சமயத்தில் என்ன பேசணும்னு தெரியாது. அதனால தான் மேடாட்சிண்டே இருப்பா, மந்திரங்கள் ஓதுண்டே நல்ல விஷயங்கள் தாங்க. அந்த மாதிரி தயாதே ஒரே ஒரு சுவாமி தேசியம் ஒரே போடு போட்டார். கஸ்யாஸ்மின் சதகே சதம்புகதகே தோஷஸ்ருதிங் க்ஷாம்ய நிஷ்பிரத்யூக விஷாத்ரி நிஜர ஜரத்காரச்சலே நோச்சலன்னு தீனார். அந்த திவ்ய தம்பதிகள் இருக்கின்ற திருமலையில் எவ்வளவு குளிரறிவி வெங்கடத்து எங்கோவிந்தங்குடம்பாள், அதே மாதிரி அருவிகள் அந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. அந்த கோஷம் இருக்கின்றதே, அப்போ எதுனா கேட்குமா? கேட்கவே கேட்காது. ஒரு வேளை யாரடா தோஷத்தை சொன்னாலும் யாருக்கும் கேட்க. அந்த மாதிரி அப்பேற்பட்ட திருமலை அப்படின்னு சொல்லி இந்த தயாசதகத்தை 108 அஷ்டோத்தர சதம் அப்படின்னு சொல்லி 108 ஸ்லோகங்களால் சுவாமி தேசிகன் தயாசதகத்தை அருளி செய்து அந்த திருவேங்கடமுடையாருடைய திருவடிவாரங்களில் சமர்ப்பித்து, முக்கியமாக இது ஸ்ரீனிவாச சதகம் இல்லை, இது தயாசதகம்தான். இது எல்லாமே தயையினுடைய காரியம்தான். தயாதேவி இல்லைன்னா எம்பெருமானுடைய அந்த ஸ்திதி கூட இருக்காது நம் சம்பிரதாயம். ஸ்ரீமான் நாராயணோன பதிஹி அகில தனுஹு முக்திதா முக்தபோக்யா அப்படின்னு சொல்கிறாமல, அந்த ஸ்ரீ விசிஷ்டராக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் நமக்கு சரணாகதி. அவர் தான் சரண்யன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இவ்வாறாக இதில் இந்த தயாசதகத்தை யதாசக்தி யதாமதி தான் நான் முடித்தேன். இது நிறையா ஸ்லோகங்கள் அந்த அர்த்தங்களை சொல்லணும். ஆனால் எதுவுமே நம்மளால் தடுக்க முடியாது. அந்த எம்பெருமான் ஆச்சாரியர்கள் என்ன வரவழைக்கிறாளோ அதுதான் வரும். அதனால் இதில் தோஷங்களும் இருக்குது, குணங்களும் இருக்குது. தோஷங்களை மன்னித்து குணங்களை எடுத்துக்கொண்டு அடியேன் அனுகிரகணம் சொல்லி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிடே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.